Praise Lord. Praise Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த புதன்கிழமை ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் கீழாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு முழு மனதோடு தேவன் செய்த நன்மைகளை முழு இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிற தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, ஜீவனே, கோட்டையே, தஞ்சமே, புகலிடமே, என் நம்பிக்கையே, உயர்ந்த அடைக்கலமே, உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்த மாணவரே, அல்பாவும் மேகா மாணவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கும் நிறைந்த தேவனே, எதையும் செய்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவரே, சாவாமை உள்ளவரே, ஏக சக்கராதிபதியை உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அன்பில் பரிபூரணரே, உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நித்திய ஜீவனின் காரணரே, உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆதியம் அந்த மாணவரே, அல்பா மேகா மாணவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், 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 மகா பரிசுத்தத்தில் வீற்றிருப்பவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலும் உம்மை துதிக்கிறோம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, இந்த மனித குலத்தை ரட்சிக்கும்படியாய் தாழ்வில் பிறந்தவரே, எளிமையில் பிறந்த தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்களுக்காக இந்த பூமியில இறங்கி வந்தவரே, உம்மை சோதரிக்கிறோம். எளிமையில் அசைவாடினவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அநேகரை சுகப்படுத்தினவரே, அநேகரை அடரை விடுதலை பண்ண கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றின தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரி. தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாய் பிளந்தவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். கடல் மேல் நடந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். காடையும் மன்னாவையும் போஷித்த தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் பகுத்து கொடுத்தவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அற்புதத்தின் யெகோவா ஈரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையில் எனக்காய் அடிக்கப்பட்டவரே, எங்களோட பாவத்துக்காக, எங்களோட மீறுதலுக்காக நீர் அடிக்கப்பட்டவரே, உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை சுத்திகரித்தவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். உங்க அநாதி அன்பிற்காக நன்றி செலுத்துற கர்த்தாவே, உடைய தெய்வீக அன்பிற்காக நன்றி செலுத்துற கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய ஜீவனை கொண்டு எங்கள் ஜீவனை ரட்சித்தவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். பாவத்தை பாராத சுத்த கண்ணர், எங்களுக்காய் பாவத்தை ஏற்றுக்கொண்டு பலியானவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, மரணத்தை வென்றவரே, பாதாளத்தை வென்றவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். மறுபடியும் உயிரோடு எழுந்த தேவனே, உம்மை சோதரிக்கிறோம். இதோ சதா நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவராய் இறங்கின தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவரே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். 7 பொன்கொத்த விளக்கில் உலாவுகிற தேவனே, உம்மை சோதரிக்கிறோம். 7 சபை காலங்களின் தேவனே, உம்மை சோதரிக்கிறோம். பவுலின் தேவனே, தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே, உம்மை சோதரிக்கிறோம். பலமுள்ள கிறிஸ்துவே, வார்த்தையின் வடிவில வந்திருக்கிற தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்த, எங்களை பரிசுத்தப்படுத்த ராஜா. எங்கள் குற்றம், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் கீழாக ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடலை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை அங்கீகரியும் கர்த்தாவே. உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உடைய நாமத்தின் கீழாக எங்களை சுகபலத்தோடு வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கொடா கோடி நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம்
என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமே. நன்றி ராஜா. நாங்கள் இதுவரைக்கும் இந்த பூமியில ஜீவனோடு இருப்பது, ஆண்டவரே நாங்கள் பத்திரமாய் சுகபலத்தோடு இருப்பது, ஆண்டவரே உம்முடைய கிருபை ராஜா. இதுவரைக்கும் நடத்தினீர் கர்த்தா. ஆண்டவரே உம்முடைய முடிவு வரைக்கும் எங்களை நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் சபைக்கு வருவது, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை கேட்பது எல்லாம் உம்முடைய கிருபை ராஜா. எங்களால் ஒன்றும் முடியாது கர்த்தா. நன்றி ராஜா நன்றி ராஜா. தாரதனை தொடக்கமாய் ஜெபிக்கும்படியாய் மேரி சகோதரி கேட்டுக்கொள்ளும். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் நீக்கி போட்டு ஆண்டவரே எல்லாவற்றும் போட்டு எல்லா ஜனங்களும் ஆண்டவரை வந்து உயர்த்தக்கூடியவராக இருக்குமே. ஒருவரும் அந்த பூமியில அழுது போவதற்கு சித்தமில்லாண்டவரே, கோடி மக்களை ரட்சிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறானே. அப்பா நீ எல்லாரையும் கொண்டுட்டு வாங்கப்பா. அந்த சத்தத்தை கேட்கணும். தேவனாக கர்த்தர் உதவி செய்யக்கூடிய அப்பா நீ நல்லவர் வல்லவர், எங்களுக்கு போதும் எங்கள் ஜெபத்துக்கு பதில் எங்கள் விண்ணப்பத்தை கேட்க அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒவ்வொரு ஜபங்களையும் கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறாங்க. ஒருவரும் இல்ல தஞ்சம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு மன கவலையும் வேதனையும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அப்பா நீ ஆண்டவரே நீ விடுதலை கொடுக்க முடியாது. எல்லா கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு எல்லா கவலைகளும் அப்புறப்படுத்தி தேவனாக கர்த்தர் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க முடியாது. இதோ கர்த்தாவே இதோ அடையாளம் தாழ்த்தி உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறான். உடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டாம். நீ நல்லவர் வல்லவர் அன்பு சிறந்த எங்களுக்கு மகிழ்ச்சி உள்ள தேவனாக ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் அன்புல நிலைத்திருக்கக்கூடிய மகா எங்களை வைத்து நடத்த முடியாது செல்கிறான். எங்கள் ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கப்பட்டதாக நம்பிப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய உதவிகளை செய்யுப்பா. கொடுக்க போற செய்தியை கூட ஆசீர்வதிப்பா. பாடங்களை ஆசீர்வதிப்பா. நாம அந்த இடத்துல மகிழ்ச்சிப்பா. அந்த பூமியில நிறைவேற முடியாது செல்கிறான். நான் பொறுப்பெடுத்துக்கணும். நாமத்தினால் செபிக்கிற நல்ல ஆமென் 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 ஆமென்.
ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். பாடல் புத்தகத்தில் 71 பாடல் எண் 71 பழைய பாடல் தான். நம்ம எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம் உற்சாகத்தோடு. அன்பு இயேசுவின் அன்பு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகத்தோடு நம் கரங்களை தட்டி பாடுவோம். அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு நீ அதை நம்பு, இது இகமதில் கிடைக்காதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு நீ அதை நம்பு, இது இகமதில் கிடைக்காதது. என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு நீ அதை நம்பு, இது இகமதில் கிடைக்காதது. தாய் தந்தை அன்பொரு நாள் அது தனிந்தே போய்விடும். தன் பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். தாய் தந்தை அன்பொரு நாள் அது தனிந்தே போய்விடும். தன் பிள்ளையின் அன்பொரு நாள் அது பிரிந்தே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு நீ அதை நம்பு, இது இகமதில் கிடைக்காதது. கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும். நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு நீ அதை நம்பு, இது இகமதில் கிடைக்காதது. உறவினர் அன்பொரு நாள் அது ஒழிந்தே போய்விடும். உடன் பிறந்தவர் அன்பொரு நாள் அது அழிந்தே போய்விடும். உறவினர் அன்பொரு நாள் அது ஒழிந்தே போய்விடும். உடன் பிறந்தவர் அன்பொரு நாள் அது அழிந்தே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வில் தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு.
அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு நீ அதை நம்பு, இது இளமதில் கிடைக்காதது. நண்பனின் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது வழுவியே போய்விடும். நண்பனின் அன்பொரு நாள் அது நழுவியே போய்விடும். நீ நம்பினோர் அன்பொரு நாள் அது வழுவியே போய்விடும். என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, என் வாழ்வு தீராதது என் தேவனின் ஜீவ அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு நீ அதை நம்பு, இது இகமதில் கிடைக்காதது. அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாதது. நம்பு நீ அதை நம்பு, இது இகமதில் கிடைக்காதது. நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த உலகத்தில் நண்பன் அன்பு, மனைவியின் அன்பு, கணவன் அன்பு, இந்த சொந்த பந்த அன்பெல்லாம் மறைந்து போயிடும். இது எல்லாம் நீர் கொடுத்த அன்பு ராஜா. உண்மையான அன்பு நீர் மாத்திர ராஜா. இந்த பூமியிலும் எங்களுக்கு சமாதானம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் நீர் மாத்திரம் அன்பாகவே இருக்கிறேன். நீர் ஒருவர் மாத்திரம் அன்பாகவே இருக்கிறீர் ராஜா. பாடிய ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் வார்த்தைக்காக பயபக்தியோடு எழுந்து நிற்கும் போது நமது போதகர் சகோதர வார்த்தைக்காக முன்னாடி அழைப்போம். எல்லாரும் எழுந்து நின்றுங்க. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டிலே யோவான் 10வது அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரைகள் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை. நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். கர்த்தர் தாமே இந்த ஜீவனுள்ள வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை விட்டு ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த புதன்கிழமை மாலை வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இதோ மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனே, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொல்லி, இதோ நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்றால் தேவனே, அது உம்முடைய வார்த்தையினால் மாத்திரமே. ஆண்டவரே, நாங்கள் நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே. எல்லாமே உம்முடைய வார்த்தை தான் ஆண்டவரே. இந்த நாளிலும் சற்று நேரம் எங்களோடு இடைப்படும்படியா, ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு இதயத்துடன் பேசும்படியாக, வந்தவர் ஒருவர் மந்தமன்னமாய் போவாதவர் கிறிஸ்துவை தங்கள் இருதயத்திலே கொண்டு போகட்டும் ஆண்டவர். ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவர். ஆண்டவரை சுகவினர் சுகப்படுத்தட்டும் ஆண்டவர். தடைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவர். கர்த்தாவே, நீர் அசைவாடும்படியா முழு ஆண்டவரை மகிமை கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்க செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்நாளிலும் கூட ஒரு சிறு தலைப்பின்குள்ளாக கொஞ்ச நாட்களாகவே
செய்தி அப்படியே நம்மளுக்கு வேற ஒரு கட்டத்துக்கு நம்மளுக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. எப்பவுமே தூக்கத்தில் வரும்போது நம்ம ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம், ஒரே விசுவாசம், இந்த காரியங்களே நம்ம அதிகமாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதே காரியங்களை நம்ம அதுலேயே ஆணைத்தரமாக அந்த செய்தியை விசுவாசிக்கும்படியாக அந்த காரியங்களை விசுவாசத்தை குறித்து நம்ம பேசிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு காலம் வரும்போது வார்த்தை மாறுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே பூமிக்கு வரும்போது எடுத்த உடனே ரொம்ப பயங்கரமான காரியத்தெல்லாம் பேசுறது. அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணுறாருன்னா, அந்த யார் என்பதை முதலாவது அவங்க காமிக்கிறார். அல்லேலூயா. அற்புதத்தின் மூலயமாக, அடையாளத்தின் மூலயமாகவும் தேவன் அந்த நோக்கத்தை என்ன பண்ணுறார், முதலாவது சீஷர்கள் காண்பிச்சு தான் பிறகுதான் தன் யார் என்பது முழு வெளிப்பாடு அவர் அங்கே பேசுகிறார். அல்லேலூயா. அதே போல் செய்தி நம்மளை ஆழமான காரியங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஸ்தானத்தில் இது பொறுத்துக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் கொஞ்ச நேரம் எளிமையான காரியம்தான், நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எப்போவுமே செய்தி வந்த பிறகு தான் நம் வேதத்தை படிக்கிற அந்த காரியம் மாறிச்சு. அல்லேலூயா. நம்ம எப்போது ஸ்தாபனம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, எங்கே வாக்குத்தத்த வசனம் இருக்குது, எங்களுக்கு நம்ம எங்கே ஆசீர்வாதமான வசனம் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வசனம் இதுதான் படிப்போம். அல்லேலூயா. ஆனால் வேதாந்தத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே ஒரு வாக்குவாதம் உண்டாகும். அல்லேலூயா. அங்கே ஒரு பிரச்சனை வரும். அங்கே பார்த்தீங்கன்னா வார்த்தை கொடுத்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு விவாதம் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த பாருங்க இங்கே அதே போல் விவாதம் தான் இங்கே நடக்குது. திருப்பி சொல்கிறாரு. இன்றைக்கி ஒரு சில செய்தி பார்த்தீங்கன்னா, எல்லா காலங்களிலும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லா காலங்களிலும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட கிறிஸ்து ஒரு செய்தி பேசுகிறார். அல்லேலூயா. அந்த தலைப்பிடிக்க நாம் பேசுவோம். அதுதான் அந்த காரியம். பாருங்கள், பால் அடிக்கிற சொல்லுவார். என்னென்னு சொல்லுவார்னா, ஒரு மனிதனுக்குள்ள பேய் பிசாசுன்னு நம்புகிறாங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளே பேய் இருக்குது பாரு, அவன் பேய் மாரி பேசுகிறான் பாரு, பிசாசுக்கு நம்புகிறாங்க. ஆனால் ஒரு மனிதனுக்குள்ள தேவனுக்குறான்னு யாரும் நம்புறதே கிடையாது. அல்லேலூயா. மனிதனுக்குள்ள தேவன் இருக்கிறார் பாருங்க, அவர் செய்கிற காரியங்களை பாருங்க, அவர் முன்வந்தோடு இப்போ எப்படி இருக்கிறார் பாருங்க, இது இந்த மாறுதல் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண தவறாங்க. அல்லேலூயா. இதுதான் வேதாகமத்து துவக்கத்தில் இன்னி வரைக்கும் மக்கள் காண தவறாங்க. அல்லேலூயா. இதை சொல்றாரு, தேவன் இப்போது ஜீவிக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கின்றார். அல்லேலூயா. கேட்குறீங்களா எல்லாரும்? பாருங்க, தேவன் தம்முடைய திட்டத்திலிருந்து ஒருபோதும் மாறுவதே கிடையாது. அல்லேலூயா. செய்தி எளிமன் மறந்திருந்த தன் செய்தி சொல்றாரு, தேவன் தம்முடைய திட்டத்திலிருந்து ஒருபோதும் மாறுவதே கிடையாது. அல்லேலூயா. அவர் எப்போதுமே தன்னை எளிமையில் தான் கிரியை செய்கிறார் பாருங்கள். அல்லேலூயா. அதன் காரணமாகவே மக்கள் அவரை காண தவறுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகவோ இந்த செய்தி தான் சொல்றாரு. தேவன் ஒரு சூரியனையோ காற்றையோ தேவ தூதனையோ நியமித்திருக்கலாம். அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, தன்னை பிரதிபலிக்கும்படியாக, அல்லேலூயா, உலகத்துக்கு தன்னை காட்டும்படியாக நியமித்திருக்கலாம். ஆனால் அதற்கென்று அவர் ஒரு மனிதனையே நியமித்தார். அல்லேலூயா. பாருங்க, அதற்கென்று ஒரு மனிதனையே நியமித்தார். அதில் இருந்து அவர் ஒருபோதும் மாறுவதே இல்லை. அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக எந்த சபை ஸ்தாபனத்தை தெரிந்து கொள்ளலையா? அல்லேலூயா. பாருங்க, எந்த குழுவையோ எந்த இயந்திரங்களோ தேவ தூதர்களை அவர் ஏற்படுத்தவில்லை. அதற்கென்று அவர் ஒரு மனிதனையே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, சாயந்தரம் பாஸ்டர் சர்ச்சைக்கு வரும்போது கடைக்கு வந்தார். அப்போ டக்குன்னு ஒரு வார்த்தை பேசினார். அது செய்தியில் தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா செய்தி புக்கு தான் மனைவினா படிக்காமல் இருந்தோம். வேறு ஏதாவது செய்தியில் இப்படி ரிலேட்டடாக ஏதாவது பேசுகிறான்னு பார்த்தா அது திரு சொல்கிறாரு, தேவனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கான். இல்லை கேட்குறீங்களா? குழந்தைகளை விட்டுருங்க, செய்தியை பாருங்கள். குழந்தைய விளையாட்டு விடுங்க. அது பாருங்கள், தேவனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைனா ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் நம்புவது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அல்லேலூயா. செய்தி பார்த்தீங்கன்னா, தேவன் தமது ஜனங்களில் அப்படின்னு ஒரு செய்தி பேசுகிறாரு. பாருங்க, தேவன் ஸ்தாபனங்கள் தொடர்பு கொள்வதில்லை, தேவன் இயந்திர கருவிகளும் தொடர்பு கொள்வது இல்லை. தேவன் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மனிதன் தான் மனிதன் மூலியமாக தான் தொடர்பு கொள்கிறார். அல்லேலூயா. மனிதன் தேவனுடைய காரியக்காரனாக இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு எப்போதாவது இருந்த மிக கடினமான காரியம் என்னவென்றால்,
ஒரு மனிதனை வேறொரு மனிதனை நம்ப செய்வதுதான். அல்லேலூயா. அவனை நம்ப செய்வதுதான் தேவன் ரொம்ப கடினமா இருக்கு. அல்லேலூயா. அவர் மோசையை அனுப்பிட்டு அவங்களை நம்ப செய்வதற்காக தேவன் அநேக அற்புத அடையாளங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. மோசையை நம்பும்படியாக மோசையை தேவன் நம்பும்படியாக அவருக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறாரு. அல்லேலூயா. பின்பாக மோசையை ஜனங்கள் நம்பும்படியாக அநேக அற்புத அடையாளங்களை தேவன் அவங்களுக்கு கொண்டு காட்டுறாரு. ஆனா அவ்வளோ அற்புத அடையாளம் செஞ்சு கூட மக்கள் என்ன பண்ணனா மோசையை நம்பல. அல்லேலூயா. மோசையை நம்ப மறுத்தாங்க. அல்லேலூயா. தேவன் மோசைக்குள்ள இருந்தார் என்பதை அநேக அற்புத அடையாளத்தை பார்த்தாங்க. செங்கல் ரெண்டா பிளக்குது. அல்லேலூயா. தண்ணி ரத்தமா மாறுது. பேன் உண்டாகுது. அவ்வளோ பேன் உண்டாகுது. தவக்கல் உண்டு. அவ்வளோ அற்புத அடையாளத்தை பார்த்தோம். இது யார் செய்ய முடியும்? ஒரு மனுஷன் செய்ய முடியுமா? ஆனா தேவன் பரிபூர்ணமாய் மோசைக்குள்ள இருந்தார் என்பதை அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா மறுதளிக்கிறாங்க. அல்லேலூயா. தெரியுது இங்க பேசுற தேவன் ஜீவிக்கிறார் என்பது அறிந்து கொள்ள ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருப்பது. பாருங்க. அல்லேலூயா. தேவனை அவருடைய சிருஷ்டிப்பிலே காண முடியும். அல்லேலூயா. பாருங்க, இது கேட்பதற்கு மூடத்தனமா இருந்தாலும் கூட தேவன் பாருங்க அறிந்து கொள்ளணும். ஆனால் வசனத்தை நாம் கவனிப்போம் என்றால் தேவன் இப்போது இங்க இருக்கிறார் என்பதை நான் காட்ட முடியும் அப்படின்ற. அல்லேலூயா. சொல்றாரு, நீங்கள் கேட்பதற்கு மூடத்தனமாக இருந்தாலும் அல்லேலூயா நீங்க செய்தி மட்டும் கேட்டு வாங்க, அவர் இப்போது இங்கே இருக்க முடியும். அல்லேலூயா. அவர் இங்க இருக்கிறார் என்பதை வசனத்தின் மூலமா கொண்டு வர்றார். அல்லேலூயா. பாருங்க, அவர் தேவன் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் என்ன பண்றாருன்னா ஒரு மனிதன் தான் என்ன பண்றாரு இந்த உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்த. அல்லேலூயா. பாருங்க, அவர் காலங்காலமாக அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அதே போலதான் கடைசி காலமும் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் நோவா கொண்டு எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ அவர் முடிவு காலம் மட்டுமாக அப்படியே தான் வரணும். அல்லேலூயா. இப்போதும் அதை தான் செய்து கொண்டு வருகிறார். ஏன்னா நம்ம வருஷம் எப்போ தெரியாத செய்தி படிக்கும் போதும் நம்மள சொல்லுவாரு. எபிரேயர் 13:8 எல்லாம் எடுங்க, வசந்த எடுங்க, பைபிள் எங்க? ஆமா. அதே பார்த்தீங்கன்னா மல்கியாவில் ஒரு வசனம் சொல்லப்படுது 3:6. பாருங்க, கர்த்தர் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாற. தேவன் ஆதியில மாறலன்னா முடிவு வரைக்கும் அவர் மாறவே முடியாது. இல்லை கேட்குறீங்களா? அல்லேலூயா. கவனத்தை வார்த்தை மேலே செலுத்துங்க. இந்த காரியம் உங்களுக்கு கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி போகும். மீதியான காரியத்தை உங்களுக்கு எப்பவுமே மெய்ப்பெரும் விலகுவாரு. எப்போதுமே தேவன் மாறுவதே கிடையாது. அல்லேலூயா. அவர் ஒரு மனிதனுக்கு கொண்டு ஜனங்களை மீட்பதற்காகவும் ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுக்கணும்னாலும் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்கறதுனா இருந்தாலும் அவர் எப்போதுமே யார் மூலம் கிரியை செய்யறாருன்னா ஒரு மனிதன் மூலமாக கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லா காலங்களும் பாரு, ஒரு காலங்காலமாக அவர் தம்முடைய எப்படி வெளிப்படுத்தினாரோ அதே போல்தான் இப்போதும் செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுதான் மல்கியா அந்த 3:6 வசனத்தை திருசங்க மேற்கோள் காட்டாரு. பாருங்க, அவர் ஆதியில் இருந்த வண்ணமாகவே இன்றும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனுக்குலத்துக்கு எந்த ஒரு ஸ்தாபனத்தை கொடுக்கவில்லை. அதை பற்றி சார்ந்துக்கணும். அல்லேலூயா. நான் பார் ஆதியிலே ஆர்சி ஏற்படுத்திட்டேன், நீ அதை பிடிச்சி வந்துரு, நான் உன் கூட. அப்படி இல்லவே இல்லை. எந்த கோட்பாடையும் கொடுக்கல. அல்லேலூயா. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தாருன்னா தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்தாராம். அல்லேலூயா. பாருங்க, தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையை அரணாக அவர்கள் கொடுத்தார். எதுக்குன்னா அதை விசுவாசித்து அதை ஜீவிக்க முடியாது. அல்லேலூயா. தேவனே தம்முடைய முழு வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஸ்தாபனத்துக்கு கொடுத்திருந்தா அவன் இஷ்டம் போல பேசியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் தன் சொந்த வார்த்தை கொடுத்து அதிலே தன்னுடைய பிள்ளைகள் ஜீவிக்கும்படியாக அதிலே தன் பிள்ளைகள் வாழும்படியாக அந்த வார்த்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதான் நம்ம யோவானை வாசிக்கிறோம். 1 யோவான் 1:1. யோவான் 1:1. ஆதி முதல் இருந்தோம் நாங்கள் கேட்டதும். 1 யோவானா? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஆதியிலிருந்து
வார்த்தை தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த வசனத்துக்கு கடவுள் தான் ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை தான் இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் காலங்காலமாகவே ஒரு மனிதனுக்குள்ளாக, அல்லேலூயா, அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்துதான் தேவன் காலகாலமா எல்லா காலங்களையும் தன்னை அடையாளப்படுத்தும்படியாக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவருக்குள்ளாக திரு சொல்றாரு, தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக மறைந்திருந்தாராம். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக மறைந்திருந்தார். ஏன்னா இதுதான் மகத்தான எளிமையா இருக்குது. அல்லேலூயா. இந்த எளிமை தான் ஜனங்கள் காண தவறாங்க. அல்லேலூயா. பாருங்க, எல்லா தீர்க்கதரிசியும், அல்லேலூயா, பாருங்க, எல்லா தீர்க்கதரிசியும் தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர்கள் மனிதர்கள் தான். ஆனால் அந்த திரைக்கு பின்னால் தேவன் இருந்தார். அல்லேலூயா. ஆமென். உண்மை. எல்லா தீர்க்கதரிசிகள் மனிதர்கள் தான். ஆனா அந்த திரைக்கு பின்னால் அந்த சரீர மனுஷன் தான். ஆனா தேவன் அவருக்குள்ள ஒளிந்திருந்தார். அல்லேலூயா. சொல்றாரு, யோசேப்புக்கு சொல்றாரு, நீங்க யோசேப்பை பாருங்கள், அவன் ஒரு இயேசு கிறிஸ்துக்கு பரிபூர்ணமான அடையாளமா இருந்தான். அல்லேலூயா. யோசேப்போட வாழ்க்கை முற்றுமை யாரை வெளிப்படுத்திச்சான்? கிறிஸ்துவ வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. தேவன் அவருக்குள்ள இருக்கிறார் என்பது அவன் கிரியைகள், அவன் காரியங்கள் எல்லாமே வெளிப்பட்டுச்சு. அப்படியே முன்னுதாரணமா இருந்தார். தீர சொல்றாரு, பாருங்கள், அவன் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். யோசேப்புக்குள்ளாக அவர் தேவனாகவும் இருந்தாராம். அல்லேலூயா. யோசேப்புக்குள்ளாக அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்தாராம், அவர் தேவனாகவும் இருந்தாராம். அல்லேலூயா. பாருங்க, அதே தேவன் தான் இன்றைக்கு மாறாத இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை பண்றாரு. என்ன சொல்றேன்னா, தேவன் எப்போதுமே தன்னை மறைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஏசாயாவில் வாசிக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. தேவன் மெய்யாகவே தன்னை மறைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குள்ளனா? தன்னுடைய தீர்க்கதரிசிக்குள்ளாக. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற மனவாட்டிக்குள்ளாக, மக்களுக்குள்ளாக என்ன பண்றாருன்னா, அவர் தன்னை மறைத்துக்கிறாராம். அல்லேலூயா. திரையிட்டு பாருங்க, மக்கள் பாருங்க, தேவன் எப்போதுமே தன்னை மக்களிடமிருந்து மறைத்து ஒரு திரையிட்டு அவரை விசுவாசிக்கிற மட்டுமே தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவரை யார் விசுவாசிக்கிறார், ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களை தன்னை வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்க்கை அப்படிதான் பார்க்கிறோம். அதான் சொல்றாரு, எவருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு தேவன் தன்னை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். பாருங்க, உலக மக்கள் அவரை குறித்து என்றும் அறியாதபடி தேவன் எப்போதுமே ஏதோ ஒன்றுக்கு பின்பாக தன்னை மறைத்துக் கொள்கிறாராம். அல்லேலூயா. ஏதோ பின்பமாக அதை மறைச்சு கொள்றார். பாங்க, அதான் சொல்றாரு, யாருக்கு தன்னை வெளிப்படுத்துறாரோ அவருக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா தன்னை வெளிப்படுத்துகிறார். பாரு சொல்றாரு, அந்த தகசு தோல், அல்லேலூயா, அந்த தகசு தோல் பின்னால், அந்த மனித தோலுக்கு பின்னால் அந்த சக்கீனா மகிமை. அல்லேலூயா. அதே அந்த சக்கீனா மகிமை எங்குதுன்னா, அந்த விரும்பத்தகாத சரீரத்துக்கு பின்பு உள்ளாக தேவன் சக்கீனா மகிமை உள்ள வாசம் செய்துன்னு சொல்றேன். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் காலங்களுமா தேவனுக்குள்ள மறந்திருந்தார். ஆனா அவருடைய எளிமை, அவருடைய தாழ்மை என்ன பண்ணுச்சுன்னா, அவர் உள்ள இருக்கிறத அவங்க ஏத்துக்கவே இல்லை. அல்லேலூயா. நீங்க பாருங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாமே இருந்தாங்க. அவங்கள பெரிய ராஜவஸ்திரம் தரிச்சு பெரிய பெரிய மாளிகையில ராஜாவோட மந்திரிகளாக ராஜாக்களை யாருமே இல்லை. அல்லேலூயா. அவங்க முற்றிலுமாக புறம்பே இருந்தாங்க. அல்லேலூயா. உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தாம, அல்லேலூயா, அவங்க தனியாகவே இருந்தாங்க. அல்லேலூயா. தேவன் எப்போதும் அழைக்கும் போது தான் என்ன பண்ணாங்க, அவங்க உள்ள வருவாங்க. அல்லேலூயா. அப்போதான் எலியா எலியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரமாண்டமான ஆள்லாம் கிடையாது. ஒரு சாதாரண அழுக்கு துணி போட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒரு மொட்டை தலை உள்ள ஒரு எளிமையான ஒரு காரியம் தான். அது திரு சொன்னார், நோவா குறித்து திரு சொன்னாரு, தேவன் படிப்பறிவு இல்லாத ஒரு பைத்தியக்காரனுக்குள்ளாக தன்னை மறைத்து கொண்டான். அல்லேலூயா. யாருக்குள்ள? படிப்பறிவே இல்லாத நோவாக்குள்ள தேவன் மறைந்திருந்தான் திரு சொல்றார். அல்லேலூயா. தேவன் அவருக்குள்ள இருக்கிறார் என்பதை அந்த நாளுக்குரிய மக்கள் காண தவறிட்டாங்க. அல்லேலூயா. அது காலங்காலமாக வந்து அது இயேசு கிறிஸ்துக்கு வந்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை மக்கள் காண தவறினாங்க. அல்லேலூயா. இதே தேவன் வானத்தை பூமியும் உண்டாக்கின தேவன் தன்னை மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை அந்த நாளுக்குரிய மக்கள் காண தவறாங்க. இங்க அதான் அவங்க அந்த ஒரு பிரச்சனை வருது. நீ மனுஷனா இருக்க, அங்க இருக்கிற பரிசேயர் சதுசேயர்களுடைய ஒரே வாக்குவாதமா இருக்கும். அந்த வசனத்துக்கு முன்பாக யோவான் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்களேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குது, நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அன்னைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர்கள் பைபிள் கால டீச்சர்கள். யாரு? பைபிள் காலத்து டீச்சர்கள். அவங்க இந்துவும் முஸ்லீமே கிடையாது. பைபிளை நல்லா அறிஞ்சவங்க, புள்ளி விவரமா பேசுறவங்க, அடையாளத்தை பார்த்து கண்டுகொள்ற அந்த அவங்களுக்கே தேவன் மாம்சத்துக்குள்ள மறைந்திருந்தது காண தவறுனாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சரீரத்துக்குள்ளாக தேவன் பரிபூர்ணமா இருந்ததை காண தவறாங்க. இவர் என்ன பண்ணா, ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்பாவிட்டாலும் நான் செய்கிற கிரியைகளை பாருங்க, நான் யார் என்பது தெரியும் சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா அவர்கள் காண தவறாங்க. அவர் கிரியை பார்க்காம அவர் சரீரத்தையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அவருக்குள்ள தேவன் இருக்காது பார்க்காம அவருடைய வெளி தோற்றத்தையும் அவருடைய வெளிக்காரியங்களையும் குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆல்டர் காலண்டர் செய்தியில தலைப்பில் பேசும்போது அவரை அசிங்கப்படுத்துவதற்கு, இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்கு அவருடைய பிறப்பை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்பதை காண தவறுனாங்க. அவரோட வெளி பிரகாரமான வாழ்க்கை என்ன பண்றாங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பாரு, இவன் பிறப்பு என்ன, இவன் எப்படிப்பட்ட பிறப்பு, எப்படி வந்தான், இன்னைக்கு இவன் பேசுறான், இவன் அப்பா யாரும் தெரியும், அம்மா யாரும் தெரியும், இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கிறிஸ்து அவருக்குள்ள இருந்த காண தவறிட்டாங்க. அல்லேலூயா. தேவன் பரிபூர்ணமா இருந்தாரு. சொன்னாரு, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளை நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னாரு. ஆராயாம அவரோட வெளி தோற்றத்தை, அவரோட மாம்சபுர வாழ்க்கை என்ன பண்ண குற்றப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அவர் தேவன், எந்த பாவமும் செய்யல. அல்லேலூயா. ஆனாலும் அவரை குற்றப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, அதே காரியங்கள் தான் மக்கள் என்ன பண்றாங்க, தொடர்ந்து அதே விதமான ஆவிகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எல்லா காலத்திலுமே தேவன் தான் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அவர் தேவனா பூமியில பேசிருக்க முடியும், எல்லா மகிமையும் அவர் எடுத்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்களை பண்றாரு. எங்குமே நான் தான் தேவன், நான் தான் செஞ்சேன்னு சொல்லவே கிடையாது. அல்லேலூயா. இந்த செய்தியோட சொல்றாரு, தேவனே தனது பூமிக்கு வெளிப்படுத்தும் போது நான் தேவன் வெளிப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. நான் தான் அந்த யெகோவான் வெளிப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. திரு சொல்றாரு, ஏன் அப்படி வெளிப்படுத்தலன்னா, அவர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா வேத வசனங்கள் உடைஞ்சிட்டு இருக்குமா, வேத வசனங்கள் தப்பாயிடும். மோசே சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை அங்க தப்பாயிடுமா. அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 18:15 படிங்க. இல்லை, ஃபஸ்ட்டு யாத்திரையாகமம் 20:19 படிங்க. யாத்திரையாகமம் 20:19. மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். இங்கவே தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு லாவை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல இதுக்கப்புறம் தேவன் எங்கேயுமே மனுஷங்கிட்ட பேசவே கிடையாது. அல்லேலூயா. மோசே நீர் பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் பேசுறா என்ன பண்ணுவோம், செத்து போயிடுவோம். இந்த வசனம் நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படியே உபாகமம் 18:15 படிங்க. தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரனிடத்தில் எழுப்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அல்லேலூயா. தேவன் ஒரு காமிச்சிருந்தாருன்னா மோசே சொன்ன தீர்க்கதரிசனம் உடஞ்சி இருக்கும். அல்லேலூயா. தீர்க்க சொல்றாரு, தேவனே இந்த பூமியில தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தன்னை ஒரு மனுஷகுமாரனாக என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மனுஷகுமாரனாக என்னை ஜனங்கள் என்ன கேட்கிறாரு, யான்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. தேவனே தன்னை மனுஷகுமாரனாக பூமியில தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. தேவன் அடையாளப்படுத்திக் கொள்ளவே இல்லை. ஆனா அவருக்குள்ள ஷக்கீனா மகிமையில யெகோவா தேவன் வாசம் செஞ்சார். அல்லேலூயா. அது கிரியைகள் மூலமாக சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வார்த்தையின் மூலமாக தான் நம்ம கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. இதை அன்னைக்கு இருந்த பரிசேயர் செய்து என்ன பண்ணாங்கன்னா காண தவறுனா, அதை எப்படி காண தவறுனாங்களோ இந்த கடைசி காலத்திலயும் மக்கள் அதை காண தவறுறாங்க.
அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துக்காக தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட அந்த ஒரு தூதன் வர வேண்டும் என்ற செய்தியை மக்கள் இன்னைக்கு காண தவறாங்க. அல்லேலூயா. தேவ துவக்கத்தில் ஒரு தூதரை கொடுக்கும்போது முடிவின் காலத்திலே, அல்லேலூயா, அந்த லூக்கால சொன்ன வசனம் போல அந்த லோத்துவின் நடந்த நாட்களை போல மனுஷகுமார் நாட்களையும் அல்லேலூயா நடக்கின்ற காரியத்தின் மூலமாக தேவன் ஒரு செய்தி கொடுத்தார். அல்லேலூயா. நமக்காக இந்த கடைசி கால லவேதிகா சபை காலத்துல தேவன் வில்லியம் மரியம் தீர்க்கதரிசி தேவன் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் தீர்க்கதரிசிக்குள்ளே பரிபூர்ணம் மறைந்திருந்தார். அல்லேலூயா. அவர் ஒரு பாதியாக இல்லை. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, யோசேப்புக்குள்ள இருந்த அதே தேவன் தான் தாவீதுக்குள்ளே இருந்தான்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் தாவீதுக்குள்ளும் தேவனா இருந்தார். தாவீதுக்குள்ள எப்படி இருக்கணும்? தாவீது அவ்வளவு பாவம் பண்ணாரு. அல்லேலூயா. அவ்வளவு தப்பு பண்ணாரு தாவீது. அவ்வளோ கொலை பண்ணாரு, விபச்சாரம் பண்ணாரு. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவன் தாவீதுக்குள்ளாய் மறந்திருந்தார். அல்லேலூயா. அதே தேவன் தான் வில்லியம் மரியம் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவருக்குள்ள பரிபூர்ணமாய் மறைந்திருந்தார். அல்லேலூயா. முற்றிலுமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். அவர் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த ஊழியங்கள், அவர் செய்த ஊழியங்கள் எல்லாமே வேதத்தோட ஒத்து போச்சு. அல்லேலூயா. அந்த ஒத்து போனதுனாலதான் மோசேக்கு எப்படி தேவன் அடையாளத்தை கொடுத்து அவர் ஊழியத்தை நிரூபிச்சாரோ, திருச்சி வில்லியம் மரியம் தேவன் அடையாளத்துக்கு அற்புத அடையாளத்தின் மூலியமாக தேவன் அவருக்குள்ள இருக்கிறத நிரூபிச்சார். அல்லேலூயா. இதுதான் அன்னைக்கு இந்த சபை ஸ்தாபனங்கள் காண தவறுறாங்க. அல்லேலூயா. ஆனா மனவாட்டியாக நமக்கோ தேவன் அந்த விசுவாசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த தூதன் தேவன் அவருக்குள்ள இருக்குது என்பதை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அதை கண்டு நம்ம விசுவாசிச்சோம். அல்லேலூயா. தேவன் எப்போதுமே தம்முடைய செய்தியை விசுவாசிக்க எல்லா காலத்திலும் ஒரு மனிதனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் அந்த தீர்க்கதரிசி மூலமாக தான் முழு வார்த்தையும் நம்மளுக்கு வெளிப்பட்டது. திரு சொல்றாரு, இது மக்கள் எவ்வளவு க்ரூடா இருக்கிற இது க்ரூடா இருக்கிற காலமா. அல்லேலூயா. மக்கள் ரொம்ப க்ரூடா இருக்கிறார்கள். ஏனென்றால் மக்கள் அப்படித்தான் இருப்பார்களா. வேதம் கூறுவதுங்கிறது இது லவேதிகா சபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மக்கள் க்ரூடா இருக்கிறார்கள். அல்லேலூயா. வேத வசனங்கள் ஆராயதில்லை. தேவன் எதுக்குள்ள எங்க இருக்கிறத காண தவறுறாங்க. உலகப்பிரமான காரியங்கள், உலகத்தின் மேல ஏக்கங்கள், உலகப்பிரமான சந்தோஷத்தின் மூலமாக அவங்க தேவன் எங்க இருக்கிற காண தவறுறாங்க. உலக ஆசைகள், உலக கவலைகள், இதன் மூலியமாய் தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அவங்க கலந்து போறாங்க. என் சகோதரியே, இது காரியத்தை எங்க ஃபிக்ஸ் பண்ண வரோம்னா, இன்னைக்கு இது காரியம் நம்ம கிட்ட வருது. அல்லேலூயா. தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்படி தானே தேவன் காண்பிக்காங்க, மனுஷகுமாரன் மூலியமாக தேவன் அவருக்குள்ள இருந்தார் வந்தாரோ, இந்த கடைசி காலத்திலும் தேவன் இப்ப எங்க இருக்கிறார்னா, தேவன் இப்ப நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கடைசியாக அவர் எங்க வாசம் செய்கிறார்னா, தேவன் இந்த பூமியிலே மனவாட்டுக்குள்ள தேவன் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஒவ்வொருத்துக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு பாலுக்குள்ள தேவன் இருக்கிறார். இன்னைக்கு ஸ்ரீதருக்குள்ள தேவன் இருக்கிறார். இன்னைக்கு ஸ்ரீதர் தான் என்ன பண்ணணும்னா, ஒருத்தருக்கு ஸ்ரீதர் நினைச்சா ஒருத்தருக்கு என்ன பண்ண முடியும்? ரட்சிப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஸ்ரீதர் நம்ம ஆபிரகாம் மட்டும் இல்ல, ஆபிரகாம் போடல. இன்னைக்கு ஸ்ரீதர் ஒருத்தர் விரோதம் பண்ணானா அது தேவனை விரோதம் பண்ற மாதிரி. அல்லேலூயா. இன்னைக்கு பாலு விரோதம் அது பண்ணா யாருக்கு பண்ற மாதிரி? அது தேவனுக்கே பண்ற மாதிரி. ஏன்னா அந்த கிறிஸ்து எல்லா காலங்களும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட கிறிஸ்து இந்த கடைசி காலத்திலும் மனவாட்டிக்குள்ளாக தேவன் கிறிஸ்து இன்னைக்கு வாசம் செய்கிறார். அல்லேலூயா. அவர் மனவாட்டிக்குள்ள இன்னைக்கு வாசம் செய்கிறார். அப்போ கிறிஸ்துவை இந்த மக்கள் காண வேண்டும் என்றால் யாரை பார்க்கணும்? இன்னைக்கு கிறிஸ்துவ பார்க்கணும்னா அம்மாவை பார்க்கணும். இன்னைக்கு நான் இயேசுவை பார்க்கணும்னா யாருக்கு உலகத்தை காட்ட முடியும்? ஒரு இந்துவை காட்ட, முஸ்லீமை காட்ட முடியும். அப்ப கிறிஸ்துவை பார்க்கணும்னா எனக்கு தாயாரை பார்க்கணும். இன்னைக்கு மரியா சிஸ்டரை பார்க்கணும். கிறிஸ்து எங்கப்பான்னு கேட்டா இன்னைக்கு மரியா சிஸ்டர் காமிக்கணும். கிறிஸ்து இவங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனா ஸ்தாபனம் நம்மளை பார்த்து சிரிக்கும். அல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சிரிச்சதோ இன்னைக்கு நம்மளை பார்த்து சிரிக்கும். அல்லேலூயா. ஆனா தேவன் அந்த எளிமையான சரீரத்துக்குள்ளாதான் இருந்து கிரியை செய்து வருகிறார். அல்லேலூயா. அது உலகத்துக்கு அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு விளையாட்டான காரியமா இருக்கும். ஆனா தேவன் எல்லா காலம் அடையாளம் கொண்டு கிறிஸ்து எனக்கு மனவாட்டியாக நமக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருந்துதான் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் சத்தியத்தை என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வரார். நம்ம தெரிந்து கொண்டார், ஸ்தாபனத்தை தெரிந்து கொள்ள. அல்லேலூயா. எவ்வளவு ஸ்தாபனத்துல எவ்வளவு பெரிய பட்டங்கள் பெற்றவங்களை தேவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. கிறிஸ்துவ தேவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத நம்ம தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நாம் ஒண்ணு கிறிஸ்துவ பரம்பரையிலிருந்து வரல. அல்லேலூயா.
நம்ம கிறிஸ்துவ அவ்வளவு நம்ம தேவனோட அனுபவம் கிடையாது. தேவனே யாருன்னு தெரியாம தான் நம்மள வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். மனவாட்டியை தெரிந்து கொண்டு இந்த எளிய சரீரத்துக்குள்ளாக இருந்து தேவன் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதான் தெரிய சொல்வாரு, ஒரு மனவாட்டி நினைச்சா அவ என்ன வேணா பண்ண முடியும். அல்லேலூயா. அவ கிரகங்களை சிருஷ்டிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா இங்குள்ள இருந்து யாரு? அல்லேலூயா. தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருந்தாலே போதும், நம்ம எல்லாத்தையும் கடந்து வந்துடும். அல்லேலூயா. நமக்கு யாரும் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம யாரும் எது கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாதான், உலகமோ என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீங்க. ஸ்தாபனம் தேவனை பார்க்க முடியாது. அல்லேலூயா. உலகம் ஏன்னா தேவனை பார்க்கணும்னா அவரோட திருக்கதரிசி கிட்ட வரணும். அல்லேலூயா. திருக்கதரிசி பார்த்தா தேவனை பார்த்த மாதிரி. அல்லேலூயா. அப்போ அவரோட செய்தியை யார் விசுவாசிக்கிறாங்க தான் தேவன் இருக்கிறார். அந்த திருக்கதரிசியின் வார்த்தை நாம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனை பார்க்கணும்னா நாம தான். அல்லேலூயா. அதான் சொன்னார், உலகம் அவரை பார்க்க முடியாது, அவர் நம்ம கூட தான். நீங்களோ என்னை காண்பீர்கள். அவர் இங்கதான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்ம கூடவே, அவர் இங்கேதான் இருக்கிறார். அவர் திரும்பி வர வேண்டியதில்லை, அவர் இங்கேதான் இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் திருக்கதரிசியில் இருந்தா அவரோட வார்த்தை எங்க இருக்குதோ தேவன் அங்க எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா. அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அல்லேலூயா. அது எப்பவுமே பாருங்க மாறவே முடியாது. அல்லேலூயா. என்மார்பி கேள்விப்பட்டீங்களா? மெசேஜ் கொடுத்திருந்தார். என்மார்பின்னா என்ன அர்த்தம்னா, அது அநேக நாடுகளில் சொல்ற, தேவன் தன் முகமூடியை மாற்றிக்கொண்டே வராராம். அல்லேலூயா. என்ன பண்ற? தேவன் காலங்காலமாக மனிதன் தான், ஆனா தேவன் என்ன பண்றா, தன் முகமூடியை தன் கேரக்டர் மாத்திக்கிட்டே வராரு. அல்லேலூயா. தேவன் ஒரே செய்தியோட வரவே இல்லை. அல்லேலூயா. நாம் முடிவு பெற்ற செய்தியில நம்ம ஜீவிக்கல. அல்லேலூயா. நாம் இந்நாளுக்குரிய செய்தியில ஜீவிக்கிறோம். தீர சொன்னாரு, உண்மையான வெளிப்பாடே இந்த செய்தி சொல்ற பாருங்க, எல்லா காலங்களும் அடையாளம் கொண்டு கிறிஸ்து சொல்றாரு. நம்ம வெளிப்பாடுன்ற நிறைய காரியங்கள் நம்ம பேசுறோம். ஆனால் ரெவலேஷன் என்னன்னா, எல்லா காலங்களும் அடையாளம் கொண்டு சொல்லி பக்கம் 20 பேசுறாரு பாருங்கள். இன்றைக்கு அதே காரியம்தான். இது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மணி வேளையின் செய்தியாய் இருக்கிறது. அல்லேலூயா. இது பாருங்க, இன்றைக்கு அதே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதாக இருக்கிறது, இந்த மணி வேளையின் செய்தியா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளின் வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் முன்பிருந்த செய்திகளை எல்லாம் கொண்டிருக்க முடியாது. முன்பிருந்த செய்திகளை கொண்டு நாம் இருக்க முடியாது. பாருங்க, அவைகள் எல்லாம் ஏற்கனவே ஜீவித்து முடிஞ்சாயிற்று. அல்லேலூயா. நாம் மோசின் செய்தியோ நோவன் செய்தியோ பழைய செய்தியை நம்ம கொண்டு ஜீவிக்க முடியாது சொல்றாரு. அதெல்லாம் ஜீவித்து முடிஞ்சாச்சு. அல்லேலூயா. நாமோ கண்கூசும் வெளிச்சத்தின் நாட்களிலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப வெளிப்பாடு என்ன சொல்றேன்னா, தேவன் வெளிப்படுத்த மகத்தான வெளிப்பாடா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் இப்போது எங்க இருக்கிற போது வெளிப்பாடா இருக்கிறது. அல்லேலூயா. அதை தான் கண்டுகொள்ளணும். அல்லேலூயா. தேவன் கிறிஸ்து எந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறார் என்பதை கண்டுகொள்வதுதான் வெளிப்பாடா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம எசேக்கியேல வாசிக்கும் போது எசேக்கியா திரு ராஜா போய் பேசுவார். அல்லேலூயா. சொல்லும் போது அவருக்குள்ள யாரு இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அங்க எசேக்கியா ராஜா திரு ராஜா பார்த்து கேட்பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஏதேன்ல இருந்தாயே. அல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட ஆள் எனக்கு தெரியும் சொல்லி அவருக்குள்ள யாருன்னு கண்டுபிடிக்கிறது யாரு? அல்லேலூயா. எசேக்கியா ராஜாக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான். அல்லேலூயா. தேவன் தான். எசேக்கியா எப்ப சொல்றாரு, எசேக்கியா ராஜா ஏதேன்ல கிடையாது, ஆனா ஏதேன்ல எசேக்கியா ராஜாக்குள்ள இருக்கிற ஆவியை பார்க்கிறார் அவர். அல்லேலூயா. நீ யாரு தெரியும், நீ பாத்தீங்கன்னா மேலிருந்து விழுந்தவன், நீ எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லி பிசாசு தான் எசேக்கியா ராஜாக்குள்ள. எசேக்கியா ராஜா அந்த ராஜாவை கண்டு கொள்ளல, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி கடிச்சு கொள்ற. அல்லேலூயா. அது ஏதேன்ல இருந்து நான் கண்டு கொள்ள வர்றாரு. அல்லேலூயா. அதே பிரகாரம் தான் திருக்கதரிசியோட காரியங்கள் அங்க இருக்குது. திருக்கதரிசி என்ன பண்றாருன்னா, தேவன் என்மார்பி
என்கின்ற கிரேக்க வார்த்தையின் மூலமாக வெவ்வேறு முகமுடியை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு நடிகன் போல தன் ரூபத்தை அவர் மாற்றி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இதுவரை இருந்த தீர்க்கதரிசி எல்லாமே இருந்தார்கள், அது எல்லாம் அவர்கள் அல்ல, அது தேவனே. அல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசி சொல்றார், அது எல்லாம் தேவனேன்றார். அல்லேலூயா. பாருங்க, மேசியா தன்னை முற்றிலுமாகவே மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து, நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படியே இருந்தால் கூட அவர் மேசியா இருக்க வேண்டும், மேசியாவை தன்னை அடையாளப்படுத்தாம தீர்க்கதரிசி தான் வந்தார். அல்லேலூயா. தேவன் அவருக்குள்ள பரிபூர்ணமாக இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் இந்த பூமிக்கு இங்கே ஒரு காரியத்தை பேசுறாரு தீர்க்கதரிசி. மரியாள் பாருங்கள், அந்த செய்தி வசனத்தை சொல்றாரு. மரியாள் அவருடைய சாட்சியை ஒரு இடத்தில் மறுதளிக்கிறாளாம். அல்லேலூயா. அவருக்குள்ள யார் என்பது இருக்கிறத கவனிக்காம இவர் என்ன பண்றா, ஒரு தவறு செய்தால்ன்றார். பாருங்க, அவர் குழந்தையா இருக்கும்போது தொலைஞ்சு போயிடுவார். யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு 3 நாள் தொலைஞ்சு போகும்போது என்ன பண்றாருன்னா, எல்லா இடத்தையும் தேடுறாங்க. தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு சபையில பிரசங்கம் பண்ணும்போது வந்து பார்க்குறாங்க. பார்த்து என்ன சொல்றாருன்னா, இவங்க ஓடி போய் அழுதுட்டு, எங்கப்பா போயிருந்த காணும், நானும் உன் தகப்பனும் 3 நாள் அழுது ஜெபம் பண்ணிருந்தோமே, சரி தேடிட்டு இருந்தோமேன்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. அப்போ தேவன் அங்கேயே என்ன பண்ணுறான்னா அவனுக்கு கடிந்து கொள்றான். என்னன்னா, அவன் சொன்ன தப்பு. அவன் என்ன சொல்றான்னா, நானும் உன் தகப்பனும் தேடி கொண்டிருந்தேன். தேவன் தான் அவருக்கு தகப்பனா இருக்கிறார். யோசேப்பின் பிள்ளை கிடையாது அவரு. அல்லேலூயா. அவர் மரியாள் யோசேப்பின் பிள்ளை கிடையாது, தேவன் அவருக்கு தகப்பனா இருக்காரு. ஆனா மரியாள் என்ன சொல்றான்னா, நானும் உன் தகப்பனும் தேடி கொண்டிருந்தோமே. திரு சொல்றார், அவர் தவறு செய்தால். அல்லேலூயா. அங்க வெளிப்படுத்துற பாருங்க, சொல்றாரு, அவர் யோசேப்பின் சித்தத்தை செய்ய பூமிக்கு வரவே கிடையாது. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே அவர் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அவங்களோட மெயினான சித்தம் என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மளும் இங்க பூமியில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கடைசியா சொல்லுவது இங்கதான் முடிக்கிறார். அப்போ காலங்களூடாய் அடையாளம் கொண்டப்பட்ட கிறிஸ்து இன்னைக்கு என்ன பண்ணார்னா, மனவாட்டியாக நம் மூலமா இருந்து கிரியை செய்து வருகிறார். தேவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, மனவாட்டிகளை கொடுத்துட்டார். அல்லேலூயா. நீங்க ரட்சிப்பு கொடுக்க முடியும், நீங்க சுகத்தை கொடுக்க முடியும், நீங்க எல்லாமே பண்ண முடியும். அல்லேலூயா. ஒரு மனவாட்டி எடுத்து போடுறதுக்கு பாதாளத்துக்கு போதுமான வல்லமைகள் இல்லைன்னு சொல்ற. அல்லேலூயா. நாம் யார் என்பதை நாம் என்ன பண்ணிட்டோம், மறந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளதான், நம்மகிட்ட போகவே இல்லை. ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சுட்டு நம்ம அவரை நினைக்க வேணும். அல்லேலூயா. தேவன் நமக்குள்ளதான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் இப்போது இங்க இருக்கிறார். அதுதான் செய்தியா இருக்கு. அல்லேலூயா. அதுதான் உண்மையான வார்த்தையா இருக்குது. உண்மையான ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தையை அதுதான் நாம தான் அவரோட சாட்சியா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தான் அவரோட பிரதிபலிப்பா இருக்கிறோம். அதான் பவுல் சொல்றார், நீங்களே நிருபங்கள் என்னார். அல்லேலூயா. நீங்களே நிருபங்கள் என்னார். ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் என்னை பின்பற்றி வான்னு சொன்னது என்ன காரணம்னா, தேவன் பரிபூர்ணமா அவருக்குள்ள இருந்ததுனாலதான் என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அல்லேலூயா. கிறிஸ்து அவருக்குள்ள இருந்தார். கிறிஸ்து அவர் காணாத இருந்தார். பவுலுக்கு கிறிஸ்து யாரும் தெரியாம இருந்தது. அல்லேலூயா. தேவன் ஒரு காலத்திலே அவருக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து அவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன ஃபாலோ மீன்னு சொன்னார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ள இருந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது, அல்லேலூயா, நம்ம யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் கிறிஸ்துவை கண்டுகொள்வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தான் தேவனுடைய சாட்சிகளாக இருக்கு. தேவன் எல்லா காலங்களிலும் தனக்குன்னு ஒரு சாட்சியை கொண்டிருக்கிறார் செய்தி சொல்லும்போது, இந்த காலத்துக்கு என்று அவருடைய சாட்சியாக தேவன் நம்மளை நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரை நிறுத்திருக்கிறாரு? நம்ம தான் அவருடைய சாட்சி, அவருடைய பிரதிபலிப்பா இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் நம்ம வசந்த ஆதிலே பார்க்கும், தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சாயலாக கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம இந்த செய்தி நம்ம படிக்கும்போது சொல்லும்போது, இதுக்கப்புறமும் நம்ம உலக கவலைகள், உலக பிரச்சனை, இது இல்லையே அது இல்லையே, நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நாம் முன்னே தான் படையணும். இது ஏன் இதே திருவசத்தை வெளிப்படுத்தினா, நாம் அந்த அடையாளத்தை கண்டுகொள்ளணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்த காலத்துல அடையாளமா தேவன் வாசம் சேர்த்து விட்டுட்டு சாப்பாட்டுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக தான் மக்கள் அவர் தேடி போனாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு போஷிப்பார்லமா, போஷிச்சுட்டு அவர் படகேறி போயிடுவார். மக்கள்லாம் இங்கே தேடி வருவாங்க. ஒருத்தர் வந்து கேட்பாங்க, எங்க போனீங்க, உங்களை காணுமே, எங்க போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், சாப்பிட்டு திருப்தியாதுனால என்ன பண்றீங்க, என்னை தேடுறீங்கன்னாரு.
நீங்கள் சாப்பிட்டு நல்ல மீனும் அப்பவும் சாப்பிட்டீங்க, அது டேஸ்டாக இருந்தது, அதனால தான் எனக்கு தெரியும் தவிர என்ன நீங்கள் யாரும் தேடவே இல்லை. அல்லேலூயா. அவங்க தேவனை தேடி அவர் வார்த்தை வேணும், அவர் யாருன்னு கண்டு கொள்ளணும், அவர் ஒன்றும் ரட்சிப்பு பெறுன்னு தேடல, மீனுக்காகவும் அப்பத்துக்காகவும் அவர் தேடி போனாங்க. அல்லேலூயா. அங்கேயே தேவன் என்ன பண்ணார், அவங்களுக்கு செக்க வச்சார். என் ரத்தத்தையும் மாம்சம் புசிக்காவிட்டால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அங்கேயே எல்லாம் செதறி ஓடி போனாங்க. ஏன்னா அவர் வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தேவன் அவருக்குள்ள இருக்கிறத அவங்க காண தவறிட்டாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவருக்குள்ள இருக்க என்பதை அவங்க காண தவறினாங்க. அவரை வெளித்தோட்டத்தான் பார்க்குறாங்க. இவன் யார் எனக்கு தெரியும், மரியாதையோட பிள்ளைவன், இவன் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்டான், வானத்திலிருந்து எனக்கு ஜீவன் அப்போன்றான், இவனை சாப்பிட்டா நித்திய ஜீவன்றான்னு சொல்லி அவங்க போட்டுக்கோங்க. அது முதல் சிஸ்டர்கள் என்ன பண்ணாங்களாம், விலைக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த எளிய சரீரத்துக்குள்ள தேவன் வாசம் செய்தார் என்பதை காண தவறுனா. அல்லேலூயா. எங்க பிதாக்கள் பேசுறாங்க, பிதாக்கள் கொடுத்த அப்பத்தை பேசுறீங்களே, நான் கொடுத்த அப்பம் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறான் என்பதை இடலாயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த ஒன்னாவது புசி தாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த அப்பத்தை சாப்பிடுங்க நித்திய ஜீவன் சொன்னார். அதை என்ன பண்ணாங்க, ஏத்துக்கு. அல்லேலூயா. அவரை மாம்ச பிரகாரமே பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆனா அவருக்குள்ள தேவன் இருந்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரணம் தான். சகோதரோட செய்தி இருக்கும்போது போன வாரத்தில் ஒரு செய்தி பேசினார். என்ன செய்தி பேசுறீங்க? கிறிஸ்து ஸ்தானம். அல்லேலூயா. நாம் இருந்ததே தேவனுடைய ஸ்தானத்தில் தான். தீர சொல்ற செய்தி ரொம்ப பழைய செய்தி, என்னன்னு தெரியல. நாம் அவரை போல் மாறுவதற்காக அவர் நம்மை போல மாறினார். அல்லேலூயா. இது எப்படி கேட்கறதுக்கு, அவர் தேவன், ஆனா நம்மை அவருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போகும்படியாக அவர் நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நம்மை போல அவரை போல நாம் மாறுவதற்காக தேவன் நம்மை போல மாறி பூமிக்கு வந்தார். அல்ல எதுக்கு, நம்ம கொண்டு போய் அந்த மகிமையான சிங்காசனத்துல, அல்லேலூயா, அந்த ஸ்தானத்துல உட்கார வைக்கும்படியா, அந்த கிறிஸ்துக்குள்ள அந்த உன்னதமான ஸ்தானத்துல மறுபடியும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கதான் தேவன் எல்லா காலங்களிலும் திருக்கசி மூலமாக, அல்லேலூயா, தன்னை வெளிப்படுத்தி வர்றார். அல்லேலூயா. அதுதான் காண தவறுறாங்க. ஆனா தேவன் அதை கண்டு கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபையை கொடுத்தார். அதுதான் ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதமே நீ கிறிஸ்துவை கண்டு கொள்வதுதான். அல்லேலூயா. அவர் இங்க எங்க இருக்கிறாரு, அவர் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் எங்கே ஜீவிக்கிறார் என்பதை காண்றதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேற ஆசீர்வாதம் கிடையாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம ஆசீர்வாதம் எடுத்துக்கவே கூடாது. பணம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, நம்ம ஆசை, அது ஆசீர்வாதம். நீ தேவனை தெரிஞ்சு கொண்டிருக்க, அதுவே உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் இப்படி எங்க இருக்கிறான்னு பார்த்து அதுவே ஆசீர்வாதம். அல்லேலூயா. சீசர்கள் தான் கண்டு கொண்டாங்க. அல்லேலூயா. நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் கிறிஸ்து, அவங்க கண்டு கொண்டாங்க. அல்லேலூயா. அங்க கேட்பார் இயேசு, நீங்க போறீங்களா? ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறது, நாங்க எங்க போவோம்? அல்லேலூயா. அந்த படிப்பறிவு இல்லாத அந்த பேதுரு சீசர்கள் அவர் கண்டு கொண்டாங்க தேவன் அவருக்குள்ள இருக்கிறது என்பதை. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அதை காண தவறுறாங்க. தேவன் நாம் கண்டு கொண்டோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் வார்த்தையின் மூலமாய் தான் எங்க இருக்கு என்பதை நிரூபிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்நாளுக்கு ஒரு செய்தியின் மூலமாய் தேவன் நம்மளுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனுள்ள வார்த்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை பிடித்து கொண்டு அந்த அடையாளத்தை நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது நம்ம ராப்சர்ல போயிடும். அல்லேலூயா. திருசி செய்தியை அநேக செய்தி நம்ம பார்த்துருப்போம். நம்ம எதுக்காக வெயிட் பண்றோம்? ராப்சருக்காக. எல்லாமே முடிஞ்சிச்சுன்றார் திருசி. இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு, விடப்பட்ட ஒரே காரியம் என்ன? ஏன் அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, இன்னும் ஒரு தேவன் வருகை ஒன்று இருக்குது, இன்னும் நம்ம கல்யாணத்துக்கு இதில் இன்னும் விடப்பட்டது திருக்கசனம் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ராப்சர் ஒன்று சொன்னாரா? எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாரு. விடப்பட்டிருக்க ஒரே காரியம் என்னது? எடுத்துக்கொள்ளப்பட்டது. நடக்கிற இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்குறோம். இன்னைக்கு போர் நடந்துருக்கு. இன்னைக்கு ஈரானுக்கும் முக்கியமான காலத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப முடிவின் காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இது எதை காட்டுதுன்னா அடையாளம் பாருங்க, அடையாளத்தை பாருங்க. அந்த அடையாளம் தான் நம்ம ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. இது நம்ம ஆயத்தமாகிற வேலையா இருக்கு. அல்லேலூயா. நம்ம குறைகளை பார்த்து எது இல்லைன்னு இல்லை, நாம ஆயத்தமாகணும். நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. திரு சொல்றார், சபை இன்னைக்கு முன்னோக்கி போட, சபை பின்னோக்கி போயிட்டுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சபை இருக்கிற நிலையில இப்ப இல்லைன்றார் திரு. சபைகள் முன்னோக்கி போகணும். அல்லேலூயா. அந்த 10 கன்னிகள் 5 கன்னிகள் ஆயத்தமா இருந்தாங்க. அவங்க எண்ணெயோட
நாம் ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த அடையாளங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். செய்தி வார்த்தை புக் இருக்குது, அது நம்மளுக்கு அடையாளமாக இருக்குது. தேவன் அது மூலமாக பேசிகிட்டு இருக்கார். அல்லேலூயா. அது நம்மளுக்கு வார்த்தையாக இருக்குது. நம்ம அந்த விசுவாசம் இருக்கும்போது தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க கடமைப்பட்டிருக்கார். நம்ம முடிவின் காலத்தில் இருக்கும் சகோதரி சகோதரியே, அந்த உலகம் அந்த அடையாளத்தை உலகமும் அவரை பார்க்கல, ஆனால் நாம் அவரை பார்த்துட்டோம். அல்லேலூயா. நம்ம அவரை பிடித்து கொண்டு போகும்போது தேவன் நம்மளுக்கு ரேப்சரில் சந்திப்பார். வார்த்தை கேட்டவங்க ஒவ்வொரு தேவனை ஆஸ்வதிப்பாருங்க. இதே நேரத்தில் Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ஆகவே இதுதான் இந்த நாளுக்குரிய செய்தியாக இருக்கிறது. Praise the Lord. இதுதான் இந்த நாளுக்குரிய செய்தியாக இருக்கிறது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. Praise the Lord. இதுக்கப்புறம் போயிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்க்குற பார்வை மாறும், செய்தி எடுக்கிற தோரணை மாறும், எல்லாமே மாறும். ஏன்னா பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுவார். உண்மையாகவே சொன்னார் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கட்டம் இருக்கும், ஒவ்வொரு கட்டத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். உண்மைதான். நேற்று வரைக்கும் அடிப்படையாகவே பேசிகிட்டு இருந்தோம். நேற்று வரைக்கும் அடிப்படையான செய்தி, அடிப்படையான தீர்க்கதரிசி, அடிப்படையான ஒன்காடு, அடிப்படையான இதெல்லாம் மகத்தானது தான். ஆனால் இதெல்லாம் ஒரு மனவாட்டி பேசிக்காக தெரிஞ்ச வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஒரே தேவன், ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம், தீர்க்கதரிசி வில்லியம் மேரி பிரானம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இதோட முடிவு என்ன? இதெல்லாம் தெரிஞ்சாச்சு, இதோட முடிவு என்ன? ரொம்ப ரொம்ப எவ்வளோ செய்தி, எவ்வளோ காரியங்கள் சொன்னார். வெளிப்படையாக பேசலாமா? சகோதரர் சொன்னது வெளிப்படையாக பேசலாமா? இப்போ நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். ஒரு 10 லட்ச ரூபா தேவை. கொடுக்குறோன்னு இல்லைன்ட்டாங்க. நான் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ஜாப் பண்ணிட்டு அழுது ஜாப் பண்ணிட்டு வெளியே வரேன். வெளியே ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கு ஜாப் பண்ணுற, ஆண்டவரை எப்படியாவது கொடுங்க, நீங்கள் யார் மூலியமா குடிப்பீங்கன்னு தெரியும், யார் மூலியமா அனுப்புங்க ஆண்டவரே, யார் மூலியமா அனுப்புங்க ஆண்டவரே. அந்த உங்ககிட்ட வரி கேட்கும்போது ஒரு மீனை ஆயத்தம் பண்ணீங்களே, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஆயத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ஜாப் பண்ணிட்டு போகிறோம். வெளியே போனோம், சகோதரி வராங்க. என்ன பிரதர், இந்த மாரி பணம் ரெடி ஆயிடுச்சா? இல்லைங்க சிஸ்டர். சரிங்க பிரதர், நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் பொறுமையாக கொடுங்கும் போது அந்த பணத்தை வாங்கிட்டு தெரிஞ்சவங்க அமைதியாக வேற ஏதாவது சொல்லுங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? நன்றி. அதன் பிறகு என்ன சொல்லுவோம்? இந்த வார்த்தை தாங்க உண்மை. எந்த வார்த்தை? கடவுள் மாதிரி குத்திங்க பாருங்க. இதுதான் 2ஆம் வருகையே. நம்ம ராப்சரை ரெடி ஆகிட்டோம், அவ்வளோதான். இந்த தீர்க்கதரிசி வில்லியம் மேரி பிரானம் தேவன் நம்மளுக்கு கொடுத்த நோக்கமே என்ன தெரியுமா? இந்த செய்தியோட முழு 1250 செய்தியோட ஃபுல் ஃபில்டர் ஜூஸ் என்ன தெரியுமா? என்ன சொன்னார் பிரதர்? மைக்கில் சொல்லுப்பாரு. இந்த செய்தி, இந்த கடைசி கால செய்தி இவ்வளோ பேர் பேசுறாங்க, இவ்வளோ பேர் இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள், அது இது சுத்தி வளைச்சு மேகஸ்தம்பத்தை தேவன்றது, அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து தேவன்றது, பைபிளை பார்த்து தேவன்றது, செய்தி புக்கை பார்த்து தேவன்றது, இதோ பார்த்து தேவன்றாங்க. இதெல்லாம் பார்த்து தேவன் கிடையாது. தேவன் சொல்லுப்பா. இப்போ அந்த சகோதரிக்கு 10 லட்சம் கொடுத்த உடனே சகோதரி சொல்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் நன்றின்னு வாங்க. 2வது வார்த்தை மைக்ல சொல்லு. மைக் கேட்கலையா? பேசு பேசு.
Praise Lord. பணத்தை கொடுத்தாச்சு. கடவுள் மாரி வந்து கொடுத்தீங்களே. கடவுள் மாதிரி வந்து கொடுத்தீங்க. கடவுள் மாதிரி, கடவுள் போல, கடவுள் போல, கடவுள் போல, மோசே கடவுள் போல, நோவா கடவுள் போல, ஏசாயா கடவுள் போல, சாமுவேல் கடவுள் போல, எசேக்கியேல் கடவுள் போல, யோனா கடவுள் போல அந்த ஜனங்களை காப்பாத்தினான். மோசே எகிப்துல இருந்த ஜனங்களை கடவுள் போல காப்பாத்தினப்பா. நோவா ஜனங்களை அழிக்காதபடி கடவுள் போல காப்பாத்தினப்பா. கடவுள் போல காப்பாத்திட்டாருப்பா. வில்லியம் மரிய பிரணாம் கடவுள் போல அனுப்பிச்சாருப்பா. ஆனா இயேசு கிறிஸ்துவ கடவுள் போலன்னு சொல்லக்கூடாது, கடவுளே அனுப்பிச்சு வந்தாருப்பா. இதுதான் செய்தியே. இன்னைக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்லணும், மனுஷன் உன்னை பார்த்து சொல்லணும், கடவுள் போல எனக்கு செஞ்சப்பா, கடவுள் போல செய்தியை காமிச்சப்பா, கடவுள் போல எனக்கு உதவி செஞ்சப்பா, கடவுள் போல. நாம் உலகத்தில் இருக்கிற ஒரே ஒருவர் மாத்திரம் தான் கடவுளே இறங்கி வந்து செய்தார் என்று சொல்லக்கூடிய தகுதி உள்ள ஒரே நபர் யார் என்றால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். அதனால சொன்னாரு, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எதுக்கு? கடவுளே இறங்கி வந்தேன். ஆனா நாமெல்லாம் நம்மளெல்லாம் என்ன சொல்றாங்க? கடவுள் போல வந்ததுப்பா. அல்லேலூயா. தீர்க்கதரிசி பிரணாம் சகோதரி 800 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வராங்க, வந்து சொல்றாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்துவோடைய அவதாரமா இருக்கிறீர்கள் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய அவதாரமா இருக்கிறீங்க. இல்ல சகோதரி, அவர் ஒருவர் மாத்திரம்தான், நான் அவர் அல்ல. தெளிவா சொல்றாரு தீர்க்கதரிசி. உண்மையாகவே இந்த செகண்ட் கம்மிங் மெசேஜ் கடவுள் போல, உன்னை கடவுள் போல ஆக்குவதற்காகத்தான் இந்த தேவன் உனக்கு பரிசுத்த ஆவி என்கிற கிறிஸ்துவை உனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அதை சுருக்கமா சொல்லி 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். பாருங்கள், இன்றைக்கு பாஸ்டர் பவுல், திருவண்ணாமலை பால் அதிகமா உண்மையாவே நாம் மெச்சுக்கொள்ளலாம். அவர் தெரிஞ்சு சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாரான்னு தெரியல, ஆனா உண்மையிலே படிச்சுதான் சொல்றாரு. அதிகமா என்ன சொல்வார்னா, ஒரு பிசாசு ஒரு மனிதனிடத்தில் புகுந்து கொண்டு அவன் அலக்கடிக்க வேண்டும் முடியும் என்றால் ஏன் ஒரு மனிதனுக்குள் தேவனுடைய ஆவி போய் அவனை தேவனுடைய வழிநடத்தில் கொண்டு வராதுன்றது கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமா இந்த பிரசங்கத்தை நான் கேட்கிறேன் அவர் பேசுறது. ஆனா ஆக்சுவலா அவர் செகண்ட் கமிங் மெசேஜ 10 வருஷமா பேசியிருந்தாங்கிறாரு. 2ஆம் வருகையுடைய செய்தியோட சாராம்சம் என்ன? 2ஆம் வருகை என்பது மனிதனுக்குள்ள வருவதுதான் 2ஆம் வருகை. 2ஆம் வருகைனா என்ன? மனிதனுக்குள்ள வருவதுதான் 2ஆம் வருகை. 1ஆம் வருகையும் மனிதனாக இயேசு வந்தார். அப்ப 2ஆம் வருகை அவருடைய என்னவா இருக்கும்? அவர் வருகை மனிதனாக வருவதா. நான் இப்போ யோசிக்கும் போது 1ஆம் முத்திரை இந்த டேப்ல வந்து 301வது பேரால 1ஆம் முத்திரை என்ற செய்தியில பேசுறாரு. பாருங்கள், 301. முடிவில் நிக்கோலாய் அந்தி கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்கிறான். பாருங்கள், அப்போது அவனுக்கு கிரீடம் சூட்டப்படுகின்றது. ஆரம்பத்தில் நிக்கோலாய் சபையின் ஆவியாக அவன் இருந்தான். நீங்கள் ஒரு ஆவிக்கு கிரீடம் சூட்ட முடியாது. ஆனால் 300 வருடங்கள் கழித்து அவன் போப்பாண்டவராகிறான். அப்போது அவர்கள் அவனுக்கு முடிசூட்டப்படுகின்றனர். தொடக்கத்தில் அவனுக்கு கிரீடம் இல்லை, ஆனால் அந்த ஆவி மனிதனுக்குள் வாசம் செய்யும் போது அவனுக்கு கிரீடம் சூட்டப்படுகின்றது. பாருங்கள், அவன் ஒரு மனிதனாக வருகிறான். நிக்கோலாய் போதகமே ஒரு மனித உருவை அடையும் போது ஜனங்கள் அதற்கு முடிசூட்டப்படுகின்றனர். ஆனால் அது ஒரு போதகமாக மாத்திரம் நிகழ்ந்த போது அவர்கள் அதுக்கு முடிசூட்டப்பட முடியாது. மகிமை கவனிங்கள், நாம் பெற்றுள்ள இந்த பரிசுத்த ஆவி இப்போது நம் மத்தியில் பரிசுத்தாவின் ரூபத்தில் உள்ள அவர் இயேசு கிறிஸ்து என்ற நபராக நமக்கு மத்தியில் மாம்சத்தில் வரும்போது அவரை நாம் ராஜாதி ராஜாவாக முடிசூட்டுவோம். அது சரி. பாருங்க, சொல்லிட்டே வராரு. இப்போது ஞாபகம் கொள்ளுங்கள், 303வது பேரால கிறிஸ்து சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் சமயம், கிறிஸ்து சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற சமயம் அந்தி கிறிஸ்துவும் சிம்மாசனத்தில் இருக்கிறான். இன்னைக்கு
கிறிஸ்து பிரணாமுக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாம். கிறிஸ்து மனவாக்குள்ள இருக்கிறான்னு சொன்னா டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாருமே. இல்ல பிரணாமுக்குள்ள இருந்தது ஒரு கிறிஸ்துவின் ஆவிதான் இருந்தது. இதுதான் திருத்துவ உபதேசம். கிறிஸ்து வேற, அவரோட ஆவி வேற, அவரோட வழிநடத்தல் வேற, அப்படிலாம் நம்ம பார்க்கவே கூடாது. எப்படி உண்மையான மனவாட்டி கிறிஸ்து வேற, அவரோட ஆவி வேற, வழிநடத்தல் வேற, தூதன் வேற, அது வேற இது வேற சொல்லவே மாட்டான். எல்லாமே சொன்னார் பாரு, எம்ஆர்பி அவருடைய முகமூடியை மாற்றிக்கொண்டே வருகிறார். மோசே இடத்தில் பேசும்போது கர்த்தருடைய தூதனா வராரு. ஆனா அதே 4-5 வசனம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் கண்டார்னு இருக்கும். தேவன் மோசே இடத்தில் பேசினா இருக்கும். வருத்து கர்த்தருடைய தூதன், கர்த்தன்ற வார்த்தை வந்துச்சு, தேவன்ற வார்த்தையும் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப அதே போலதான் பாருங்கள், இந்த கிறிஸ்து சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற சமயம் அந்திகிறிஸ்துவும் சிம்மாசனத்தில் இருக்கிறான். கிறிஸ்து தெளிவா பேசுறாரு. எப்பொழுது ஒரு பிசாசு அந்திகிறிஸ்து நம்ம யார சொல்றோம்? அந்திகிறிஸ்துன்னு இன்னைக்கு நம்ம யார சொல்றோம்? செய்தியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையா நான் சொல்றேன், சுத்தி வளைச்சு பேசாம. அந்திகிறிஸ்துன்றது ஒரே ஒரு நபரை நம்ம இன்னைக்கு யார் காட்பூசி கை தட்டுங்க. யார் அது? போப்பு. அவன் பேர் என்ன வருது? அந்திகிறிஸ்து. உள்ள ஆர்சி ஏத்துக்காது, எந்த பெந்தகோஸ்தும் ஏத்துக்காது. யார் தான் ஏத்துப்பா? நாம தான் ஏத்துப்போம். அந்த போப்பு தான் அந்திகிறிஸ்துன்னு ஏத்துப்போம். அவன் எப்படி இருக்கிறான் பார்க்கறதுக்கு? அந்திகிறிஸ்து. அந்த கிறிஸ்து என்னவா இருக்கிறான்? அந்திகிறிஸ்து ஒரு மாம்ச சரீரத்துல இருக்கிறான். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க. அந்திகிறிஸ்து போப்பாண்டவர் என்னவா இருக்கிறான்? ஒரு மாம்ச சரீரத்தில் இருக்கிறான். நான் என்ன கேட்கறேன்னா, அப்போ ஒரிஜினல் கிறிஸ்து மேகத்துல இருக்காருங்க. அவரு அந்த அக்னி ஸ்தம்பத்துல இருக்கிறாருங்க. அவரு இந்த புத்தகத்துல இருக்கிறாருங்க. அவரு 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 இங்க நம்ம பக்கத்துல தாங்க இருக்கிறாரு. முட்டாள்களே, தேவன் அந்திகிறிஸ்து மாத்திரம் போப்புன்னு சொல்றீங்க, ஒரு ஆளை குறிப்பிடுறீங்க. இப்ப உண்மையான கிறிஸ்து யாருன்னு கேட்டா, இத பாருங்க, அந்த மேகத்தை பாருங்க, அக்னி ஸ்தம்பத்தை பாருங்க. புரியுதா இல்லையா நான் பேசுறது? இன்னும் அடுத்த லைன் சொல்றாரு பாருங்க. யூதாஸ் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு ஒரு மாம்ச சரீரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு இயேசுன்ற மாம்சத்தில் வந்த பிறகு பிசாசும் அவர் பக்கத்திலே வந்து நின்றான். யாராக? நல்லா புரிஞ்சுங்க. இயேசு மனிதனா ஞானஸ்தானம் எடுத்து வந்து நின்ன அடுத்த நிமிடமே யார் வந்து நிக்கிறா பக்கத்துல? பிசாசு. யூதாஸ் இந்த சரீரத்தில் வந்து நிக்கிறான். அதே போல கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு மாம்ச சரீரம் பரலோகம் போன பிறகு அதே பிசாசுடைய சரீரம் எங்க போகுது? யார் அந்த பிசாசு? யூதாஸ். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவா அங்கீகரிக்கும் போது 30 வயசு ஞானஸ்தானம் போடும் போது பிசாசு இயேசுவும் சரீரத்துல வந்து நிக்கிறாரு. பிசாசு என்ன பண்றான்? அதுக்கு ஈக்குவலா வந்து அவர் பக்கத்திலே நிக்கிறான் மாம்ச சரீரத்தில். இப்போ இயேசு மாம்ச சரீரத்தை விட்டு அவர் போறாரு. இந்த கிறிஸ்து உலகத்தை விட்டு சென்ற போது யூதாசும் உலகத்தை விட்டு சென்றான். 2 பேருமே உலகத்துல வராங்க, 2 பேருமே உலகத்தை விட்டு செல்றாங்க, உலகத்தை விட்டு செல்றாங்க. ஆனா இயேசு எங்க போனாரு? யூதாஸ் எங்க போனான்? புரியுதா இல்லீங்களா? புரியுதா இல்லையா? இயேசு திரும்ப மனிதனுக்குள்ள வந்துட்டாரு. யூதாஸுடைய ஆவி எங்க வந்துடுது? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் இயேசுக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் ஆவி, யூதாஸுக்குள்ள இருந்து பிசாசின் ஆவி, சாத்தானின் ஆவி. நல்லா புரிஞ்சுங்க. இயேசு ஜீவிக்கும் போதும் தேவா கிறிஸ்துவின் ஆவியோடு ஜீவிக்கிறாரு. யூதாஸும் என்ன பண்றான்? பிசாசின் ஆவியோடு ஜீவிச்சிருக்கிறான். ஒன்னும் டிஃபரன்ஸ் தெரியல. எப்படி? நீ நினைக்கிற மாதிரி பிசாசு எப்பவுமே புதுசா ஒன்று எடுத்துட்டு வரவே மாட்டான். நீ எந்த செய்தி நீ கையில வச்சிருக்கிறியோ அந்த செய்தியில தான் முழு குழப்பத்தையும் உண்டு பண்ணுவான். புரியுதா இல்லைங்களா? இப்ப இயேசு அந்த கிறிஸ்துவானவர் மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் உயிர்த்தெழுந்து போறாரு.
மரிக்கிறாரு. யூதாசும் மரிக்கிற சொல்றாரு, அநேகருக்கு வந்து மூன்று சிலுவை தான் தெரிந்தது, 3 மரம் தான் தொங்கிந்தது. இயேசு சென்டரா இருந்தாரு, வலது பக்க கல்லன் இடது பக்க கல்லன், இயேசு சென்டரா இருந்தாரு, மூணு மரம் தான் இருந்ததுன்றாரு எல்லாரும் சொல்லுவாங்க பைபிள்ல. ஆனா தீர்க்க சொல்றாரு இல்லை, அங்கு 4வது மரம் ஒன்று இருந்தது, 4வது சிலுவை ஒன்று இருந்தது. அந்த மரத்துல யார் தொங்குது? யூதாஸ். ஏன்னா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். 4வது ஒரு மரத்துல அவனும் தொங்கிடுக்கிறான். பிசாசு அதை எழுதி வைக்கல பாத்தியா? அதை எழுதி வைக்கல பாத்தியா? 4 கொண்டு செத்தான், அவ்வளவுதான் இருக்குது. இப்போ இந்த உலகத்தை விட்டு அவர் பரிசுத்தாவியா ஜனங்க மத்தியில வந்துட்டாரு. யூதாஸ் இந்த உலகத்தை விட்டு போயிட்டு, யூதாஸ் மரிச்சிட்டான், அவன் சரீரம் மண்ணுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த யூதாஸோட ஆவி எங்க போயிடுச்சு? திரும்ப எங்க வந்து எப்படி பெந்தகோஸ்தனால பரிசுத்தாவியா இறங்குதோ அதே போலதான் பிசாசோட ஆவியும் திரும்பவும் ஜனங்கள் மத்தியிலே அவன் கொண்டு வரான். புரியுதா இல்லைங்களா? புரியுதுல? இதான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் வந்த போது அந்தி கிறிஸ்துவும் மறுபடியும் வருகிறான். இப்ப தேவகுமாரனா எல்லாரும் மத்தியிலும் வந்து இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் அந்த மனுஷகுமாரன் ஊழியம் வரும்போது பாருங்க, போப்பு அந்தி கிறிஸ்துவா ரோம்ல நிக்கிறான், ஒட்டுமொத்த கிறிஸ்துவுக்கு தலைவனா நிக்கிறான். அதே சேம் டைம் ஒட்டுமொத்த கிறிஸ்துவுக்கும் உண்மையான கிறிஸ்துவுக்கு அடையாளமா யார் தான் நிக்கணும்? புரியுதா? அந்தி கிறிஸ்து ஒரு சரீரத்துல வந்து போப்பா நிக்கிறான். அவன் நிக்கிற அந்த நேரத்துல இங்க யார் தான் நிக்கணும்? இங்கேயும் ஒரு மனிதன் கிறிஸ்துவை முழுவதுமா பெற்ற மனிதன் இருக்கணுமா இல்லையா? ஐயா புரியுதா இல்லையா? அப்போ இங்க போப்பாண்டவரை நீ சொல்றனா, அப்ப இங்க ஸ்டாண்டிங்ல நிக்கிற அந்த கிறிஸ்து யாரு சொல்லுவ? சோரா சொல்லு சோரா. இல்லையா? அந்தி கிறிஸ்துன்னு தெளிவா சொல்லுது. கிறிஸ்துவின் ஆவின்னு அவனை சொல்லல. அந்தி கிறிஸ்து ஒரு மனிதனா போப்பாண்டவரா நிக்குது. இங்க அதே போல உண்மையான கிறிஸ்து ஒருத்தர் நிக்கணும். உண்மையான கிறிஸ்து ஒண்ணு நிக்கணும்னா உண்மையான கிறிஸ்து நிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அவர் ஒரு முறைதான் மரித்தார், ஒரு முறைதான் மனிதனா பூமிக்கு வந்த, 2ஆம் முறை. ஆனால் வேதவசனம் சொல்லுது அவர் 2ஆம் தரம் தரிசனம் ஆவாராம். அவர் 2ஆம் தரம் தரிசனம் ஆவாராம். அப்போ இங்கே நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. வில்லியம் மரிய பிரணாமுக்குள்ள இருந்தாரா? கிறிஸ்துவின் ஆவி இருந்தாரா? கிறிஸ்துவே இருந்தாரா? இப்ப ஏன் கிறிஸ்துவின் ஆவி இருந்தாருன்னு சொல்றீங்க? எப்ப இங்க அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ள இருக்குன்னு சொல்றோமா, இல்ல அவன் அந்தி கிறிஸ்துவாக நின்று கொண்டிருக்கிறான்னு சொல்றோமா? ஆனா நீ வில்லியம் மரிய பிரணாமுக்குள்ள வந்துட்டு அந்தி கிறிஸ்து சாரி கிறிஸ்துவின் ஆவி இருந்ததுன்னு சொல்றீங்க. எப்படி அது? கிறிஸ்து இருந்தாரு சொல்லு, கிறிஸ்துவா பிரணாம் பிறந்தாரு சொல்லாத. என்னவா இருந்தாரு? கிறிஸ்துவாக இருந்தார், கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதே மனுஷகுமாரனோட ஊழியம் தீர்க்கதரிசிக்குள்ளாக நடந்து முடிஞ்ச பிறகு நான் என்ன சொல்றேன்னா, ஆமோஸ் வந்து இந்த இப்ப காட்சன் என்னோட பையன் காட்சன் 16 வயசு ஆக போகுது. அவங்க கிட்ட போய் நான் டெய்லி நான் தானே உன்னை பெற்றேன், நான் தாண்டாவும் அப்பேன், எனக்கு தானே உடம்புல ஓடுது, டெய்லி நான் போய் சொல்லி இருக்கணுமா? எப்படி அவனுக்கு தெரியும்? மனோவாதான் காட்சனோட அப்பான்னு அவனுக்கு காட்சனுக்கு எப்படி தெரியும்? ஒலிவாக்கு தெரியாது, ஜெரோமுக்கு தெரியாது, குழந்தைங்க. காட்சனுக்கு நான் தான் அப்பான்னு எப்படி தெரியும்? குழந்தையில இருந்து முகத்தை பார்க்கறான். 2வது அவனை போல இருக்கிற. 3வது 4வது கரெக்டா ஒரு பதம் வரணும். 5வது கரெக்டா வரணும். இந்த ரொம்ப சிம்பிளா சொன்ன பிறகு ஓ ஆமாண்ணா அப்படின்னு இல்ல. 6வது இல்ல, 7வது இல்ல, 8வது சிம்பிளா சொல்லுவேன் நான்.
நான் சிம்பிளா நான் சொல்லுவேன், அவன் என்னை அப்பான்னு நான் ஏன் டெய்லி அவனை போயிட்டு நான் தான் அப்பாடா நான் தான் அப்பாடான்னு ஏன் நான் சொல்லல? இல்ல அதுவும் கிடையாது. சிம்பிளா ஒண்ணு சொல்றோம், சின்ன விஷயம் தான், ரொம்ப சின்ன விஷயம். அட ஆமா நான் அப்படிங்கிற இல்ல சகோதரன், அங்கேயே போகாதீங்க, ரொம்ப எளிமையா பேசுறேன். இல்லம்மா அதுவும் இல்லம்மா. கொஞ்சம் வந்துட்டாங்க. அடுத்தது இல்லப்பா, ரொம்ப சிம்பிள் பாரு, ரொம்ப ஈஸி அது. இல்ல அதுவும் கிடையாது, இல்ல அதுவும் கிடையாது. இல்லம்மா அங்கே அது அங்கேயே போயிட்டு கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்டுக்கு வாங்கலேன். அவன் நான் தான் அப்பான்றது அவன் எப்படி அதை வெளிப்படுத்துவான்? அங்கேதான் நிக்கிறீங்க. எப்பா பீஸ் கட்டுப்பா, பீஸ் கட்டுப்பா, சட்டை வாங்கி கொடுப்பா, பேனை வாங்கி கொடுப்பா. பைத்தியங்களா? யார கேட்பான் பையன்? சத்தியமா ரொம்ப கோபமா வருது. இந்த பேசிக் நாலேஜ் கூட இன்னைக்கு கடைசி கால செய்தியில தெரியல. ஒரு அப்பனை பார்த்து பையன் என்ன கேட்பான்? பீஸ் கட்டு, சாக்லேட் வாங்கி கொடு, ட்ரெஸ் எடுத்து கொடு. கேட்டு செய்யறான், கேட்காம செஞ்சான். அப்போ ஒருத்தருடைய ஆக்டிவிட்டியை பார்த்து இவன் தான் என்ன பெற்றிருப்பான். புரியுதா இல்லையா? சிம்பிளான விஷயம் தான். வில்லியம் மரிய பிரணாம் இவ்வளோ அடையாளத்தையும் அற்புதம் செய்யறதுக்கு யாருக்கு அவருக்கு அந்த உரிமை கொடுத்தது? சாதாரண மனுஷனாச்சு அவரு. அவரு ஏன் அடையாள அற்புதம் செய்யறாரு? அவரு ஏன் என் தகப்ப இப்பெல்லாம் செய்வாரா? மாம்ச பிரகமான வில்லியம் மரிய பிரணாம் என் தகப்ப இதெல்லாம் செய்வாரா? அப்ப எனக்கு மரித்தோர் உயிரோட எழுப்புறது பிரணாமா? யார் செஞ்சது? புரியுதுங்களாப்பா? என் தகப்பன்னு ஒரு மாம்சத்தில் இருக்கிற பிரணாம பிக்ஸ் பண்ணும்போது என் தாய் நீ கொச்சப்பத்துற. பிரணாம் தான் செஞ்சாரு, பிரணாம் தான் மரித்தோர் உயிரோட எழுப்பினாரு, பிரணாம் தான் அது கிறிஸ்துவின் ஆவி மூலமா பேசுறாரு. கிறிஸ்துவின் ஆவி மூலமா பேசும்போது இது என் தகப்பனை கொச்சப்படுத்துற. நான் தெளிவா பாக்குறேன், அந்த பிரணாமுக்குள்ள இருந்து ஒவ்வொரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் தெளிவா செய்யறது என் தகப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால்தான் என் நாமத்தினால கேளுனார். இங்கே செய்தி அவுட். The name of William Mary Branham சொன்னாரா? நீ இயேசுவின் நாமத்தினால கேட்டாலே நான் தருவேன். அப்போ தீர்க்கதரிசி கூட என்ன நாமத்தை சொல்லிதான் கேட்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அவருடைய ஊழியத்தை வைத்தோ அவர் செய்த அடையாளங்கள் அற்புதம் வைத்தோ பிரணாமுக்குள்ள தீர்க்கதரிசி பிரணாமுக்குள்ள இருந்த அந்த காரியத்தை பார்க்கும்போது என் தகப்பனால தானே இதெல்லாம் செய்ய முடியும். புரியுதா இல்லையாமா? இப்ப சொல்லு, காட்சனுக்கு அவன் தான் என் அப்பான்னு, மனோதான் அப்பான்னு காட்சன் எப்படி நம்புவான்? சொன்னாங்க பாரு, தேவையை பூர்த்தி செய்யறது. ஆமோசிட்ட போய் கேட்க முடியாது, எனி டைமும் ஸ்ரீனர் கிட்ட போய் கேட்க முடியாது, பால் கிட்ட போய் உரிமையை கேட்க முடியாது. அவங்க கிட்ட போய் கேட்டா அடுத்த வாட்டி நம்ம சொல்லுவாங்க, ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு 10 வாட்டி 100 வாட்டி கேட்டா இவன் தான் எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா கிட்ட கேட்கறது போல என்கிட்ட வந்து கேட்டுக்கிறான். எதார்த்தமா பேசலாம், உண்மையா சொல்ல மாட்டாங்க. நீயே சொல்லுவ, ஏங்க அவங்க அப்பா தான் இருக்கிறாரு இல்லைங்க, என்னங்க டெய்லியும் நீங்க தான் கொண்டு போய் விடணுமா ஸ்கூலுக்கு, நீங்க தான் டெய்லியும் காசு கொடுக்கணுமா, அவங்க அப்பா தான் இருக்கிறாரு இல்லைங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. என் மணியாதால சொல்லும். இப்ப நானே இப்ப என் பொண்டாட்டியே வந்துட்டு ஒலிவை பார்த்து சொல்லிச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு நாள் பார்த்துக்கலாம், ஒரு மாசம் பார்த்துக்கலாம், 305 நாள் பார்த்துச்சுன்னா அடுத்த கேள்வி நான் தான் கேட்பேன், ஏன் மாமா இல்ல அதாயா செய்தி வில்லியம் மரியம் செஞ்சான்னு சொன்ன. அப்ப எங்க அப்பா என்ன, எங்க அப்பாவுக்கு துப்பு இல்லையா செய்யறதுக்கு? எங்க அப்பாவுக்கு இப்ப இது இல்லையா? ஏன் பிரணாம் தான் செய்யணுமா? செஞ்சுட்டு எங்க அப்பாவுக்கு மகிமை கொடு. ஒரு தலைவலி உண்டு பண்றது கூட பிரணாமால முடியாது. ஆனா தேவன் ஞானம் உள்ளவர் என்ன பண்ணாரு, அந்த சரீரத்தை அப்படியே எடுத்துக்கினாரு.
அந்த சரீரத்தை எப்படி ஒரு போப்பு அந்தி கிறிஸ்துன்ற ஒரு மனுஷன் எடுத்து அந்தி கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணிட்டானோ, முழுவதுமா அபிஷேகம் பண்ணிட்டானோ, அதே போலதான் வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண மனிதனுக்குள்ளாக முழு கிறிஸ்துவே தன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டார். புரியுதா இல்லையா? இந்த செய்தியை விட்டுட்டு நீ வேற எந்த செய்தி பேசினாலும் அது உன்னை ஒருபோதும் பரலோகத்துக்கு கொண்டு போவே போவாது. இன்னைக்கு இந்த செய்தியில மரிச்ச விசுவாசிகளும் சரி, இந்த செய்தியில இருக்கிற ஊழியக்காரங்களும் சரி, மரிச்சா பரலோகத்துக்கு ஒருவேளை தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கும் போது குற்றவாளியா போய் நிற்பாங்க. எல்லாம் என் டைம் ஊழியக்காரங்களும், எல்லாம் என் டைம் பிலிவரும். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாமே பிரணாமை தான் மகிமைப்படுத்தினீர்கள். அப்போ யோவான் சொல்லுவார் பக்கத்துல இருந்து, அப்பா நான் தான் வெளிப்பட சொல்ற காலில் உயும் போதே இவர் என்ன உய்யாதன்னு சொன்னாரு, தேவனை மகிமைப்படுத்தி நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன் சொன்னாரு. ஆனா நீங்க என்னப்பா பிரணாமையே கடைசி வரைக்கும் பேசிட்டு கிறிஸ்துவின் ஆவில தான் பேசினாருன்னு சொன்னீங்களப்பா. கிறிஸ்து தான்ப்பா அவருக்குள்ள இருந்து பேசினாரு. ஒருத்தர்கிட்ட கூட நீ பிரசங்கமும் பண்ணல, ஒருத்தர் கூட இந்த பிரசங்கத்தையும் நீங்க கேட்கல. புரியுதா இல்லைங்களா? புரியுதா இல்லையா? நியாய தீர்ப்பு நாள்ல நிக்க போறது யார் தெரியுமா? இந்த கடைசி கால விசுவாசியும் ஊழியக்காரங்க தான் போய் நியாய தீர்ப்புல நிற்பாங்க. ஏன் தெரியுமா? நீ பிரணாம தான் காமிச்ச, பிரணாமுக்குள்ள அந்த கிறிஸ்துவ காட்டல. மேய்ப்பர்களை சொல்லுவார், ஊழியக்காரங்களை சொல்லுவார். ஏன்? நான் என் தேவன் எளிமையில் மறைந்திருந்தே அவ்வண்ணமே தலை வெளிப்படுத்துகிறார். எளிமையான சரீரத்துக்குள்ள தேவன் மறைந்திருக்கிற ரகசியத்தை, வில்லியம் மரியம் பிரணாமுக்குள்ள தேவன் மறைந்திருக்கிறார் ரகசியத்தை ஏன் நீ பிரசங்கம் பண்ணலன்னு கேள்வி கேட்பாரு. விசுவாசியில கேட்பாரு, தேவன் எளிமையில் மறைந்திருந்து அவ்வண்ணமே தன்னை வெளிப்படுத்துற அந்த செய்தி புக்கு கையில கொடுத்த கூட ஏன் நீ படிக்கல? நீ படிச்சிருந்தா அது மூலமா நான் விலக்கி இருப்பேன். ஒரு மேய்ப்பர் விளக்கிருந்தா நான் உனக்கு விலக்கி இருப்பேன்னு. புரியுதா இல்லைங்களா? அப்போ பிரணாமுக்குள்ள தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாமுக்குள்ள இருந்த அதே கிறிஸ்துவானவர் இன்றைக்கு மனவாட்டியாக நமக்குள்ளே அந்த செய்தி, யாரெல்லாம் கிறிஸ்துவின் செய்தி, அந்த செய்திதான் தீர்க்கதரிசி பேசின செய்தி அனைத்துமே அது கிறிஸ்து தான். யாரெல்லாம் பிலீவ் பண்றாங்களோ செய்தி தான் கிறிஸ்து, செய்தி தான். அது எப்போ வேல்யூனா ஒரு சரீரத்துக்குள்ள வந்தாதான் வேல்யூ. தீர்க்கதரிசி சரி தலைக்கு மேல இருந்த அக்னி ஸ்தம்பம் அடுத்த போட்டோல ஷோல்டர் வந்து நிற்கும். பாத்துக்கிறீங்களா யாராவது? தீர்க்கதரிசியுடைய சரீரத்துல இருந்த தலைக்கு மேல இருந்த போட்டோ அடுத்தது எங்க வந்து நிற்கும்? ஏன் ஷோல்டர்ல கை போட்ட மாதிரி ஏன் வந்துருச்சு? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், முடிச்சிடலாம். அதான் திருத்துவ உபதேசம் அப்படியே பாஸ்டர் கொண்டாடின்னு பேரு. தீர்க்கதரிசி தலைக்கு மேல இந்த அக்னி ஸ்தம்பம், இந்த அக்னி ஸ்தம்பம் தலைக்கு மேல இந்த அக்னி ஸ்தம்பம் நல்லா பாருங்க எங்க இருக்குது? தலைக்கு மேல இருக்கிறது. தலைக்கு மேல இருக்கும் போது நான் வந்து பிரணாம் கூட இருக்கிறேன். செய்தி என்ன சொல்ல வருது? ஏன்னா மோசை கூட நான் இருக்கிறேன். சரியா? இப்ப இதே அக்னி ஸ்தம்பம் என்னவா மாறுதுன்னு பாருங்களேன். இதே அக்னி ஸ்தம்பம் இப்ப எங்க வந்துச்சு? எங்க வந்துக்குது? எங்க வந்துச்சு? இப்போ ஷோல்டர்ல ஏன் வந்துக்குது? நான் தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாமுக்குள்ள 7ஆம் தூதனுக்குள் மேலாக நான் இருந்தேன். ஆனால் இப்போது அந்த அக்னி ஸ்தம்பம் அவர் ஷோல்டர் மேல வந்து நிற்கும் போது கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் அவருடைய முழு அதிகாரத்துவம் ஆளுகைத்துவம் வில்லியம் மரியம் பிரணாம் சரீரத்துக்குள்ள வந்துடுச்சு. அவர் பரிசுத்தாவியானவர், அந்த அக்னிமயமான தேவன், யெகோவா தேவன், பரிசுத்தாவியானவர், கிறிஸ்து, கர்த்தர், தேவன், நீ என்னெல்லாம் பட்ட பெயர்கள் கொடுக்குறியோ அந்த தேவன் அக்னி ஸ்தம்பத்தில் இருந்த அதே தேவன் தீர்க்கதரிசி ஷோல்டர் மேல வந்து நின்று என்ன காட்டுது? உறுதிப்படுத்துது. நான் யெகோவா அக்னி ஸ்தம்பத்தின் தேவன், நான் பிரணாமுக்குள் இருக்கிறேன். தயவு செஞ்சு அருமையான சகோதரர் பேசுனது போல தேவன் மனிதனுக்குள்ளாக தான் இருக்கிறார். அதனால்தான் நீங்கள் மறுபடியும் பிறந்தா அதோட அர்த்தமே நீ மறுபடியும் பிறந்த பிறகு அது உன் பாடி அல்ல, அது யாரோட பாடி? அது கிறிஸ்துவின் பாடி. பிரணாம் தீர்க்கதரிசி பிரணாம் மாம்சத்துல பிறந்தாலோ எப்போது கர்த்தராகிய இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டாரோ அப்பவே அவர் யாரோட பாடி ஆயிட்டாரு?
அது இயேசு கிறிஸ்துவோடைய சரீரம் ஆயிட்டாரு. அதனால்தான் அவர் தீர்க்கதரிசியா இருந்ததுனால முழு கிறிஸ்துவே அவருக்குள்ள இருந்து வெளிப்படுத்தினார். நாம் கிறிஸ்துவின் ஒரு பாகத்தை மாத்திரம் தான் வெளிப்படுத்த முடியும். நாம் பரிசுத்தாவி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய குமாரனுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷகுமாரன் ஊழியம் தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாமுக்குள்ள நடைபெற்றது. அந்த ஊழியம் அவருக்குள்ளாக மாத்திரம் தான் நடைபெற்றது. இன்றைக்கு மனவாட்டிக்கு ஒரு ஊழியம் என்னன்னா, இந்த வில்லியம் மரி பிரணாம் யாருன்னு பிரசங்கம் பண்றது தான் இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட டாஸ்க். இந்த இயேசுவானவர் யாருன்னு சொல்றதுதான் பரிசுத்தாவியை பெற்ற சீஷர்கள் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதே போலதான் இந்த வில்லியம் மரி பிரணாம் யார் என்றது நம்ம பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியோடைய ஊழியம். அதுதான் மனவாட்டி கொடுக்கப்பட்ட ஊழியம். என்ன ஊழியம்? பிரணாம் யாரு, அவருக்குள்ள இந்த கிறிஸ்து யாரு, ரெண்டுத்தையும் வேறு பிரிச்சு காட்டுறதுக்கு தான் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. உண்மையாகவே வார்த்தை கொடுத்த சகோதரனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி ஆஸ்வதிக்க, அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவர் ஊழியத்தையும் தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடும்போது சென்டர் அழுத்துங்க, வேற ஏதாவது விட்டுறாதீங்க. ரெட் பட்டன்.